ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்திலையும் கூட உங்கள் எல்லாரையும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். இந்த ஆன்லைன் சர்வீஸில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் ஆண்டவர் இந்த ஆராதனை மூலமா ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. எங்களோட கூட சேர்ந்து கர்த்தரை உயர்த்தலாம், கர்த்தரை சேர்ந்து பாடுங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லா கண்களையும் மூடி எல்லாம் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? தேவனே, நீர் என் தேவா, நான் உம்மை நோக்கினேன் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உங்கள் பிரச்சனை அது எனக்கு வேணாம் ஆண்டவரே. உங்கள் பிரச்சனை தான் ஆண்டவரை எங்களை முன்னாடி கொண்டு போகுது ஆண்டவரே. உங்கள் பிரச்சனை தான் ஆண்டவரை எங்களுக்கு தைரியத்தை கொடுக்குது ஆண்டவரே. உங்கள் பிரச்சனை இல்லாமல் நாங்கள் எதுவுமே எங்கள் வாழ்க்கையில் செய்யறதுக்கு அது முடியாத ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளை உங்கள் பிரச்சனைத்தினால நீ நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆண்டவரே தெய்வீக பிரச்சனை அதிகமாக காணப்படட்டும். எல்லா ஆண்டவர் துதிக்கலாமா? நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் வீட்டில் கரங்களை உயர்த்தி எல்லா ஆண்டவர் நோக்கி பார்த்து, ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உங்கள் பிரச்சனை அது எனக்கு போதும் ஆண்டவரே. வேற எந்த காரியமும் எனக்கு நிறைவு கொடுக்க முடியாது. உங்க பிரசன்னம் மாத்திரம் தான் ஆண்டவரே. எல்லாம் சொல்ல முடியுமா? ஒவ்வொரு நாளும் பிரசன்னம். எல்லாம் துதிக்கலாம் துதிக்கலாம் துதிக்கலாம். ஸ்தோத்திரம். நீ துதிகளுக்கு பாத்திரர், நீ துயாதி தூயவர். உங்க பிரசன்னம் எங்க முன்பதாக கடந்து போட்ட ஆண்டவரே. மோசே சொன்னார் ஆண்டவர், உங்க பிரசன்னம் எங்க முன்னாடி போகாவிட்டால் நாங்க போக முடியாது என்றார் ஆண்டவரே. உங்க பிரச்சனை எங்க முன்னாடி போன ஆண்டவரே. உங்க பிரச்சனை எங்களை நடந்துட்டோம் ஆண்டவரே. Lead us with your presence, oh God. We need your presence this morning. உங்க பிரச்சனை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. எல்லாம் எங்களோட கூட சேர்ந்து கரங்களை உயர்த்தி ஒவ்வொரு நாளும் பிரசனம் ஓடி வருகிறேன். ஒவ்வொரு நாளும் பிரசனம் ஓடி வருகிறேன். வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கிறேன். வல்லமை மகிமை கண்டு உலகை மறக்கிறேன். எல்லாம் சேர்ந்து சொல்லமா? ஜீவனை பார்க்கிலும் ஜீவனை பார்க்கிலும் கிருபை எனக்கு போதுமே, எனக்கு போதுமே. ஜீவனை பார்க்கிலும் கிருபை எனக்கு போதுமே. உதடுகளாலே துதிக்கின்றேன், உலகை மறக்கிறேன். சொல்லாமா? உதடுகளாலே உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. உலகை மறக்கின்றேன். எல்லாம் சேர்ந்து கரங்களை உயர்த்தி, தேவனே என் தேவா, உம்மை நோக்கினேன். தண்ணீரில்லா நீலம் போல தாகமாய் ஏங்கினேன். இதை வாட்டி சேர்ந்து, தேவனே என் தேவா, உம்மை நோக்கினேன். தண்ணீரில்லா நீலம் போல தாகமாய் ஏங்கினேன். நான் தாகமாய் ஏங்கினேன். எல்லாம் சேர்ந்து சொல்லாம? நான் தாகமாய் ஏங்கினேன். எல்லா கரங்களை தட்டி ஜீவனை பார்க்கிலும் ஆண்டவரே உங்க பிரச்சனை எங்களுக்கு போதும். ஆண்டவரே. இந்த காலை நேரத்துல உங்க பிரச்சனை மாத்திரம் எங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. எல்லா பயத்தை நீக்கிட்ட ஆண்டவரே. உங்க பிரச்சனை ஒவ்வொரு உள்ளங்களை நிரப்பட்ட ஆண்டவரே. ஒவ்வொரு ஆவிகளை நிரப்பட்ட ஆண்டவரே. காலை நேரத்தில் எல்லா ஆவிகளை பலப்படுத்துக இயேசுவின் நாமத்தினால. எல்லா சோர்வின் ஆவியை எடுத்து போட்டு என் தேவன் உம்மை நோக்கி பார்க்கிற ஒரு பிள்ளைகளால் எங்களை மாற்றுக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. ஜீவனை பார்க்கிலும் கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே. கிருபை மேலானது.
உன் கிருபையால் நாங்கள் நிலை நிற்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமாய் நடத்தி வந்தது உங்க கிருபை. உங்க கிருபைக்காய் நன்றி 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 ஆண்டவரே. ஆராதனை மூலியமா ஒவ்வொரு உள்ளங்களை நீ தொட்டுக்கொண்டு வருகிறதற்காக நன்றி. தொடர்ந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். ஹalleluya ಆಮೆನ್. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ. ಆಮೇನ್. ஆண்டவர் வாழ்க்கையில ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியமும் ஆண்டவர் நல்லதா மாற்ற அவர் வல்லவர். சத்தமா ஆமென் சொல்லாமா? ஹalleluya. இந்த காலை நேரத்தில் கூட இதை பார்த்து கொண்டு இருக்கலாம். நீங்கள் சொல்லலாம், என் வாழ்க்கையில் அநேக பலவீனங்கள் இருக்குது, சூழ்நிலைகள் மாறி போய். நான் சொல்கிறேன், அந்த சூழ்நிலைகள் மத்தியில் ஆண்டவர் ஒரு நல்ல காரியங்களை செய்வார். அதை நீங்கள் இப்போ நம்பணும். நம்புறவங்களா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஆண்டவர் செய்வார், கண்டிப்பா செய்கிற தேவன். அவர் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்கிற தேவன். ஆனால் நம்பிக்கையோடு நீங்கள் நினைக்கணும், நம்பிக்கையோடு நீங்கள் ஆண்டதை நோக்கி பார்க்கணும். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், சில காரியங்கள் அது என் வாழ்க்கையில் நடக்கிற காரியங்கள் எனக்கு அது பலவீனம் கொண்டு வருது, எனக்கு அடியை கொண்டு வந்து சொல்கிறேன். அந்த சூழ்நிலை மத்தியில் ஆண்டவர் புதிய காரியங்களை செய்வார். எப்படி செய்வாருன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் செய்வார். ಆಮೇನ್. அவர் கண்டிப்பாக செய்வார். ಎಲ್ಲ எங்களோடு கூட சேர்ந்து ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ ಈ ಹಾಡನ್ನು ಹಾಡಿ ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸೋಣ. ಎಲ್ಲ ಕರಗಳ ತಟ್ಟಿ, ಎಲ್ಲ ಕರಗಳ ತಟ್ಟಿ. ಓ ನಿಮಗೆ ಸ್ತೋತ್ರ ದೇವರೇ, ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದಾಗುವುದು ದೇವರೇ. ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಆರಾಧಿಸುತ್ತೇವೆ, ನಿಮ್ಮ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುತ್ತೇವೆ ದೇವರೇ. ನಿನ್ನ ಸ್ತುತಿಗೆ ಯೋಗ್ಯನು. ಎಲ್ಲ ಸೇರಿ ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ, ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವಾ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ. ನಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸೇರಿ ಹಾಡಿ ನೋಡೋಣ. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವಾ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ. ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿಯು ಕೇಳಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿರುವುದು. ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿಯು ಕೇಳಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿರುವುದು. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವ. ಎಲ್ಲ ಕರಗಳನ್ನು ತಟ್ಟಿ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ ನಂಬಿಕೆಯಿಂದ ಹಾಡಿ. ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ, ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವಾ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ. ಹೇಳೋಣವ. ಗಾಢಾಂಧಕಾರದಲ್ಲಿ ನಾ ನಡೆದರು, ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ನನ್ನ ನಂಬಿಕೆಯಿಂದ ಗಾಢಾಂಧಕಾರದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಬೆಂಕಿಯಲ್ಲಿ ನೀ ನನ್ನ ಜೊತೆ ಇರುವೆ, ನೀ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲೇ ಇರುವೆ ದೇವಾ. ನಿನ್ ವಾಗ್ದಾನ ನನ್ನಲ್ಲಿ ನೆರವೇರು. ಎಲ್ಲ ಸೇರಿ ನೀ ನನ್ನ ಜೊತೆಯಲ್ಲೇ ಇರುವೆ ದೇವ. ನಿನ್ನ ವಾಗ್ದಾನ ದೇವರೇ ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ನೆರವೇರುವುದು. ಎಲ್ಲ ಸೇರಿ ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿಯು ಕೇಳಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿರುವುದು. ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿಯು ನನ್ನ ಮನಸ್ಸು ದೇವರೇ ನೀ ಎಲ್ಲ ಸರಿ. ಬಂಧು ಮಿತ್ರರು ನನ್ನ ಕೈ ಬಿಟ್ಟರು, ಆತ್ಮೀಯರು ನನ್ನ ಬಂಧು ಮಿತ್ರರು ನಿಮ್ಮನ್ನ ಕೈ ಬಿಟ್ರೆ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. ಓ ಹಾಲೆಲೂಯ. ನಿಮ್ಮ ಆತ್ಮೀಯರು ನಿಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಟ್ರೆ ದೇವರು ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿದ್ದಾರೆ. ಎಲ್ಲ ಸೇರಿ ನಿನ್ನ ಕೃಪೆ ನನಗೆಂದು ಸಾಕು ದೇವಾ. ನಿನ್ನ ವಾಗ್ದಾನ ದೇವರೇ ಅದು ನೆರವೇರುವುದು ದೇವರೇ. ನಿನ್ನ ಕೃಪೆ ನನಗೆಂದು ಸಾಕು ದೇವಾ ನನ್ನಲ್ಲಿ ದೇವರೇ. ಎಲ್ಲ ಸೇರಿ ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿಯು ಕೇಳಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿರದು. ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿಯು ಕೇಳಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ, ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿರದು. ಎಲ್ಲ ಸೇರಿ ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವಾ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ. ಮತ್ತೊಂದು ಸಾರಿ ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದೇ ಆಗುವುದು ದೇವಾ ನಿನ್ನ ಪ್ರೀತಿಸಿದ ನನಗೆ. ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಚೆನ್ನಾಗಿ ಚಪ್ಪಲೆ ತಟ್ಟಿ. ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿಯು ಎಲ್ಲ ಆರಾಧಿಸುವ ದೇವರನ್ನು. ಆತನು ಮಹೋನ್ನತನು, ಆತನು ಉನ್ನತನು, ಆತನು ಸರ್ವಶಕ್ತನು.
ನನ್ನ ಕಣ್ಣು ಕಾಣಿಲ್ಲ ದೇವರೇ, ಆದ್ರೆ ನನಗೆ ಗೊತ್ತು ಈ ನೂತನವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡ್ತೀಯ ಸ್ವಾಮಿ. ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿರೋದು ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿಯು ಕೇಳಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ. ನೀ ನನಗಾಗಿಟ್ಟಿರೋದು ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿಯು ಕೇಳಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ. ನೀ ನನಗಾಗಿಟ್ಟು ಎಲ್ಲ ಚಪ್ಪಾಳಿನ ತಟ್ಟಿ ಓ ಹಲ್ಲೆಲೂಯಾ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ನನ್ನ ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ನನ್ನ ಕಿವಿಯು ಕೇಳಲಿಲ್ಲ, ಆದರೆ ದೇವರೇ ನನಗಾಗಿ ಒಂದು ನೂತನವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ನೀನು ಇಟ್ಟಿದ್ಯಾ ಸ್ವಾಮಿ. ಅದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಇದನ್ನು ನೋಡುತ್ತಿರುವ ಒಂದೊಂದು ಪ್ರತಿಯೊಬ್ಬರ ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರೇ ನೂತನವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡು ದೇವರೇ. ಸರ್ವಶಕ್ತನೇ ನಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಮುಟ್ಟು, ಸರ್ವಶಕ್ತನೇ ನಮ್ಮ ಆತ್ಮವನ್ನು ಮುಟ್ಟು. ನಮ್ಮ ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಆದರೆ ದೇವರೇ ನನಗಾಗಿ ನೀನು ಇಕ್ಕಿರುವಂತ ಕಾರ್ಯ ಅದು ನೂತನವಾದದ್ದು, ಅದು ಹೊಸವಾದದ್ದು ದೇವರೇ. ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು ನೀನು ಮಾಡುತ್ತೀಯ, ಅದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ಓ ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಕಣ್ಣು ಕಾಣಲಿಲ್ಲ, ಕಿವಿಯು ಕೇಳಲಿಲ್ಲ, ಮನಸ್ಸು ಊಹಿಸಲಿಲ್ಲ, ನೀನು ನನಗಾಗಿ ಇಟ್ಟಿರುವುದು. ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನೂತನವಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಮಾಡಲು ಸಿದ್ಧವಾಗಿದ್ದಾರೆ. ಸ್ವಲ್ಪ ಆಮೇಲೆ ನೋಡೋಣ. ಆಮೇನ್ சத்தமோர் ஆமேன் சொல்லாமா? ஒரு அருமையான பாடல் இந்த பாடல் சொல்லுது, உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவே என்னை தாங்கிடும். இது வரைக்கும் ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்தார்னாக்கா அது ஆண்டவருடைய தயவு, ஆண்டவருடைய கிருபை. சத்தமோர் ஆமேன் சொல்லாமா? ஆமேன். அவர் தயவு நம்மளை தாங்குது, அவர் கிருபை நம்மளை நடத்துது. சத்தமோர் ஆமேன் சொல்லலாம். ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஒரு அருமையான பாடல். இந்த பாடல் சேர்ந்து பாடும்போது உண்மையான உள்ளத்திலிருந்து பாடும். அவர் தயவு ஒண்டி தான் நம்ம நடத்தி கொண்டு வருது. யுத்தத்தின் மத்தியிலையும் நெருக்கத்தின் மத்தியிலையும் சூழ்நிலை மத்தியிலையும் நம்ம முன்னாடி போறோம்னாக்கா என்ன தெரியுமா? நம்ம சொந்த பெல்லன், சொந்த ஞானம், சொந்த கிருபை இல்லை, ஆண்டவர் கொடுத்த கிருபை, ஆண்டவர் கொடுத்த பெல்லன். ஓ ஆண்டவருக்காக ஒரு மகிமை செலுத்தி கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஹல்லேலூயா. சேர்ந்து பாடு எங்களோட கூட சேர்ந்து. உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவு மாத்திரம் தான் ஆண்டவர் எங்களை தாங்கும். சேர்ந்து பாடலாம். கர்த்தர் நாமம் மகிமைப்பட்டோம். எல்லா கரங்களை தட்டி, எல்லா கரங்களை தட்டி நல்லா உற்சாகமா உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன். ஓ உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவே என்னை தாங்கிடும். எல்லாம் சேர்ந்து பல. உந்தன் தயவால், உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவே என்னை தாங்கிடும். என்னை காக்கும் தயவே, நீ என்னை காக்கும் தயவே, அனைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. என்னை காக்கும் தயவே, அனைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. யோசேப்பு சிறைச்சாலையில், யோசேப்பு சிறைச்சாலையில் தேவ தயவை கண்டது போல், யோசேப்பு சிறைச்சாலையில் தேவ தயவை கண்டது போல், வாழ்வில் உயர்வையும் பெருக்கத்தையும் உந்தன் தயவால் தந்தரும். சொல்லாம வாழ்வில் உயர்கான், வாழ்வில் உயர்வை பெருக்கத்தையும் உங்க தயவால் ஆண்டவர், உங்கள் தயவால் நீ தந்தருளும். எல்லாம் சேர்ந்து உந்தன் தயவால், உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவே, உந்தன் தயவே, ஓ உந்தன் தயவே, உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன், உந்தன் தயவே, உந்தன் தயவே என்னை தாங்கிடும். எல்லா கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, உற்சாகமா கரங்களை தட்டி. கட்டுக்களின் மத்தியிலும் மோசே தயவு கண்டது போல் ஞானத்தையும் ஆண்டவரே, வெற்றியும் ஆண்டவரே, உந்தன் தயவால் காண செய்யும் ஆண்டவர். கரங்களை தட்டி. ஓ ஆண்டவர் ஞானத்தையும் பலனையும் தருவார். இந்த சூழ்நிலை மத்தியில முன்னாடி போவேன். சேர்ந்து பாடலாமா? கட்டுக்களின் மத்தியிலும், ஓ கட்டுக்களின் மத்தியிலும் மோசே தயவை கண்டது போல், கட்டுக்களின் மத்தியிலும் மோசே தயவை கண்டது போல், ஞானத்தையும் வெற்றியையும் உந்தன்
தயவாலில் காணச் செய்யும். ஓ ஞானத்தையும் வெற்றியையும் உந்தன் தயவாலில் காணச் செய். எல்லாம் சேர்ந்து உந்தன் தயவால் நான் வாழ்கிறேன். ஓ உந்தன் தயவே என்னை தாங்கிடும். ஓ உந்தன் தயவால் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து உங்க தெய்வம் மாத்திரம் தான் ஆண்டவர் எங்களை தாங்கும். உந்தன் தயவே என்னை எல்லா ரெண்டு கரங்களை உயர்த்தி என்னை காக்கும் தயவே, அணைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. என்னை காக்கும் தயவே, அணைக்கும் தயவே, எல்லாம் உந்தன். சேர்ந்து ஓ என்னை காக்கும் தயவே, என்னை துரிகா பந்தரமௌன் துரியாந்தே உஷகரமம மந்தரமௌன் துரிபப பந்தே. உங்க தயவு ஆண்டவர், உங்க தயவு எங்க மேல புலிசைங்க ஆண்டவர். பலவீனங்கள் மாறட்ட ஆண்டவர், கவலைகள் மாறட்ட ஆண்டவர், பயந்துகிற பிள்ளைகளோட வாழ்க்கை மாறட்ட ஆண்டவர். தைரியத்தின் ஆவியை தாங்க ஆண்டவர். ஓ என்னை காக்கும் தயவே, என்னை காக்கும் தயவே, அணைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவு. கடைசி என்னை காக்கும், என்னை ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லா கரங்களை தட்டி ஓ கிருபைக்காய் நன்றி, உம் தயவுக்காய் நன்றி. எல்லாம் சேர்ந்து என்னை காக்கும் தயவே, அணைக்கும் தயவே, எல்லாம் உந்தன் தயவே. என்னை காக்கும் தயவே, அணைக்கும், எல்லாம் சேர்ந்து எல்லாம் உந்தன் தயவே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் நான் சொல்றேன், ஆண்டவரே உங்களை நடத்தவர் வல்லவர். எத்தனை நினைச்சு நீங்க கவலைப்பட்டுக்கிறீங்க, எத்தனை நினைச்சு நீங்க பயந்துக்கிறீங்க. ஆண்டதை விட எதுவுமே பெரிய காரியம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன நோக்கி பார்க்கும்போது, என்ன நீ நம்பும் போது, நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். ஆண்டதை நம்புற பிள்ளைகள் ஆண்டு ஒருபோதும் கைவிடாத தேவன். அவர் வெளிச்சம் நம்ம மேல பிரகாசிக்கும், நம்ம குடும்பத்தின் மேல பிரகாசிக்கும். அவர் தயவு மாத்திரம் போதும். எத்தனை ஆமென் சொல்றீங்க? உங்க தயவு போதும் ஆண்டவரே. எல்லா கரங்களை உயர்த்தி ஓ ஹalleluya. எல்லாரும் ஆராதிக்கலாம் ஆண்டவரே. அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். யெகோவா ஈரே, எனக்கு எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. என் தேவைகளை சந்திக்கிற தேவன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஒவ்வொரு நாளும் அவர் அதிசயமா நம்மளை நடத்தி வந்தார். இது மேலே அவர் நடத்தவர் வல்லவர். சேர்ந்து ஆண்டவரை உயர்த்தலாமா? ஓ ஆராதனை, ஓ ஹalleluya. யெகோவா ஈரே, எனக்கு எல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. யெகோவா ஈரே, எனக்கு எல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீ. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக போஷித்தீரே. தலை குனிந்த இடங்களில் எல்லாம் ஓ அப்பா உயர்த்துகிற ஆண்டவர். ஒவ்வொரு நாள் ஆண்டவர் அதிசயமாக போஷித்தீங்க ஆண்டவர். நாங்க யாரும் ஏசப்பா நன்றி சொல்ல முடியும்? நீங்க ஒண்ணுதான் ஆண்டவரே. எங்க நன்றி, எங்கள் துதிகள் எல்லாம் உங்களுக்கு ஆண்டவரே. எல்லாம் சேர்ந்து யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, எனக்கு எல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஈரே, அவர் தேவைகளை சந்திக்கிற தேவன். எனக்கு எல்லாம் நீரே, என் தேவை எல்லாம் சந்திப்பீர். எல்லாம் சேர்ந்து ஆராதனை, 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 ஆராதனை உமக்கே. ஆராதனை, ஆராதனை,
ஆராதனை உமக்கே. எல்லாம் சேர்ந்து ஆராதனை ஆராதனை. உயர்த்தல உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவர், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவர். ஒவ்வொரு நாளும் நடத்தி வந்த தேவனே உமக்கு நன்றி. எல்லா மகிமை எல்லா கனமும் உமக்கு தான் ஆண்டவர். ஆராதனை 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 உமக்கே. எல்லா துதிக்கலாம் ஆண்டவர், எல்லா துதிக்கலாம், எல்லா போற்றிக்கலாம், எல்லா மகிமைப்படுத்தலாம் ஆண்டவர். இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். ஆராதனை 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 உமக்கே. ஆராதனை எங்களை கூட சேர்ந்து பாடுங்க பார்க்கலாம். ஆராதனை ஆராதனை உமக்கே. ஓ உமக்கே ஆராதனை, உமக்கே எல்லா கணம் ஆண்டவரே, உமக்கே எல்லா மகிமை ஆண்டவரே. உம்மை போற்றுகிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் நல்லவர் நல்லவர். ஓ உமக்கே ஆராதனை. இந்த கால நேரத்தில் இந்த பாடல்கள் மூலியமா, இந்த வார்த்தைகள் மூலியமா ஆண்டவர் ஒவ்வொரு உள்ளதை எங்க பலப்படுத்திட்டோம். எகோவா ஈரே, எனக்கு எல்லாம் நீங்க ஆண்டவரே, என் தேவைகளை சந்திக்கிற தேவன். எகோவா ஈரே நம்ம கூட இருக்கும் போது எதுக்கு நம்ம கவலைப்படணும்? இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை நல்லா மனசுல இருந்து நீங்க உயர்த்துனீங்க, வார்த்தையை கேட்க போறீங்க, ஆண்டவரோட பேசுவாரு. நான் சொல்றேன், ஆண்டவர் இப்ப இருக்கிற வாழ்க்கையை விட இதுக்கப்புறம் ஆண்டவர் மென்மேலும் ஆண்டவர் உயர்த்த போறார். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லாமா சத்தமா? ஹல்லேலூயா. உம்மை நாமத்தை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமா இந்த பாடல்கள் மூலியமா உங்க நாமத்தை ஐசப்பா நாங்க உயர்த்தணும். இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில் ஆண்டவரே நீங்க அவங்க ஆவியை தொட்டிங்க, நன்றி. அவங்க இதயங்களை பலப்படுத்தி நன்றி ஆண்டவர். எல்லா பயத்தையும் நீக்குங்க ஆண்டவரே. ஓ நீ பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவர். வார்த்தையை கேட்கும் பொழுது என் தேவன் வார்த்தை மூலியமா எங்களோட நீங்க பேசுங்க ஆண்டவரே. நீங்க பேச போற தேவன், அதுக்காக நன்றி நன்றி நன்றி. இதை கேட்டுக்கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில் அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஓ நீங்க செய்து கொண்டு வரீங்க, அதுக்காக நன்றி. முற்றிலுமா எங்களை உங்க பிரச்சனத்தினால மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவர். பெரிய காரியங்களை செய்யுங்க, வழிநடத்துங்க ஆண்டவர். எல்லா துதிக்கிற மகிமை உங்க உரைக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். దేవుని మనం ఆశీర్వదించాలి. ஏனென்றால் நாம் வணங்குகிற தேவன் ஜீவனுள்ள தேவன். ஏனெனில் நாம் ஜீவிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் வந்துட்டு சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் சர்வசக்தனாகிட்டார். அவர் வந்துட்டு சர்வ வியாபி, சர்வ வியாதி ஞானசு. அவர் எங்கும் நிறைந்த தேவன். எல்லாம் ತುಂಬಿರುವಂತ ದೇವರು. சாவர்ணிட்டி எங்கும் நிறைந்த தேவன். அவர் எல்லாம் ತುಂಬಿರುವಂತ ದೇವರು. அவர் எங்கும் ஆளுகை செய்கிற தேவன். எல்லா கಡೆನೂ ಆಳ್ವಿಕೆ ಮಾಡುವಂತವರು. அவருடைய ஆளுகை இந்த பூமி முழுவதும் இருக்கிறது. அவர் ஆಳ್ವಿಕೆ பூர்ತಿ ಭೂಮಿ ಪೂರ್ತಿ முழுமையாய் இருக்கிற இந்த தெய்வம், ಈ ಪೂರ್ತಿಯಾಗಿರುವಂತ ದೇವರು, அவரை உண்மையாய் நம்புகிறவர்களை அவர் ನಿಜವಾಗಿ ನಂಬುವರನ್ನ எந்த ஒரு விஷய கிருமிகள் தொட அதிகாரம் கொடுக்க மாட்டார். ಯಾವ ಕ್ರಿಮಿಯೂ ಅವರ ಮುಟ್ಟಲಿಕ್ಕೆ ಅಧಿಕಾರ ಕೊಡುವುದಿಲ್ಲ. ஆமென் சகோதரி சபை, நீங்க உங்களுக்கு நல்ல ஒரு செய்தியை கொடுக்கிறேன். ನಿಮಗೆ ಒಳ್ಳೆಯ ಸಂದೇಶವನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. 48ாம் சங்கீதத்தை வாசிக்கிறோம். 48ನೇ ಕೀರ್ತನೆ ನಾವು ಓದುತ್ತೇವೆ. ಅದು ತುಂಬಾ ದೊಡ್ಡ ಕೀರ್ತನೆ ಆಗಿದೆ. அஞ்ஞான காரியங்கள் எல்லாம் இருக்கிறது. ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳು ಇದೆ. அதிலே கடைசி வசனம் ಕೊನೆಯ ವಾಕ್ಯ ಹೇಳ್ತದೆ, இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன், ನಿರಂತರವೂ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವುದಾಗಿದ್ದಾನೆ ಎಂದು ಹೇಳಿಬಿಡುತ್ತದೆ. ஆமென் சொல்லுவோம். இந்த தேவன், ಈ ದೇವರು, நம்ம வணங்குற தேவன், ನಾವು ಪೂಜಿಸುವಂತ நம்ம ದೇವರು, நம்புற தேவன், ನಾವು ನಂಬುವಂತ ದೇವರು, நம்ம ஆராதிக்கிற தேவன், ನಾವು ಆರಾಧಿಸುವಂತ ದೇವರು. எப்போதைக்கு தேவன் அவரு? ಯಾವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ? சதா காலம், ನಿರಂತರವಾಗಿ ನಡೆಸುವಂತ சதா ದೇವರು, காலமும் நம்முடைய தேவன். ನಿರಂತರವೂ ನಮ್ಮೊಟ್ಟಿಗಿರುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். ನಮ್ಮ ಯುಗಾದ ಯುಗತ್ತದಲ್ಲೂ ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವಂತ ದೇವರು. கர்த்தர் அப்படி விதமாய் ஆசீர்வதிப்பார். ಆ ರೀತಿಯಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿದ್ದಾನೆ. ஆமென் ஹalleluya. மரண பரியந்தம், ಮರಣ ಪರ್ಯಂತರವೂ ಮರಣ ಪರ್ಯಂತ ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುವಂತ மரண பரியந்தம் ಮರಣ ಪರ್ಯಂತವಾಗಿ உலகத்துல போறதும்
ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಾವು ಹುಟ್ಟಿದ್ದೇವೆ, வளர்றோம், ನಾವು ಬೆಳೆದಿದ್ದೇವೆ, வாழறோம். ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. ஒவ்வொரு நாளைக்கும் மறைக்க போறோம். ನಾವು ಯಾವತ್ತೋ ಒಂದು ದಿವಸ ನಾವು ಸತ್ತು ಹೋಗುತ್ತೇವೆ. அதுவரையிலும் ಅದುವರೆಗೂ மரண பரியந்தம் ಮರಣ ಪರ್ಯಂತರವಾಗಿ நம்மை வழி நடத்துவார். ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವಂತ நம்மை ದೇವರು, வழி நடத்துவார். ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವಂತ ದೇವರು. இந்த விசுவாசம் இருக்கணும். ಈ ವಿಶ್ವಾಸ ನಮ್ಮಲ್ಲಿರಬೇಕು. எனக்கு இந்த விசுவாசம் இல்லாத வார்த்தைகளை யார் பேசினாலும் நான் என்னால் பொறுத்துக்க முடியாது. ವಿಶ್ವಾಸ ಇಲ್ಲದ ವಾರ್ತೆಗಳನ್ನು ಯಾರು ಮಾತ್ರ ನಾನು ಅಂಗೀಕರಿಸುವುದಿಲ್ಲ. ಯಾಕೆ ನಮಗೆ ಕೋಪ ಅವೆಲ್ಲ ಬರ್ತದೆ ಅಂದ್ರೆ இந்த குறிப்பிட்ட ஆண்டவரை பற்றி பேசுறேன். ಈ ಯಜ್ಞವೇದಿ ಯಾಕೆ ದೇವರ ಬಗ್ಗೆ ಹೇಳೋದು ಮಾತ್ರ, இந்த ஏதோ உலகத்தை ஆட்டி படைக்கிறத பற்றி பேசுறதுக்கு விருப்பமே இல்லை. ಲೋಕದ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡೋದು ನನಗೆ ಇಷ್ಟವಿಲ್ಲ. அதை காட்டிலும் மேலானவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். ಅದಕ್ಕೆ ಮೇಲಾಗಿ ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗಿದ್ದಾರೆ. அந்த தெய்வத்தை மாத்திரம் பேசுவேன். ಆ ದೈವವನ್ನು ಮಾತ್ರ ನಾವು ಜೀವಿಸಬೇಕು. ஒவ்வொரு நிமிடமும் ಒಂದೊಂದು ನಿಮಿಷವೂ வாயை திறந்தாக ಬಾಯಿ ತೆಗೆದರೆ அவரை பற்றியே பேசுவேன். ಅವರ ಬಗ್ಗೆ ನಾವು ಮಾತಾಡ್ತಾ அவரை பற்றியே நினைச்சிரு. ಅವರ ಬಗ್ಗೆ ನೆನೆಸ್ತಾ ಇರಬೇಕು. ஹalleluya. ஏதோ உன்னை நெருங்காது. ಯಾವುದು ನಿಮ್ಮನ್ನ ಹತ್ರ ಬರುವುದಿಲ್ಲ. ஹalleluya. ஹalleluya. Hallelujah. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, ಹೌದು ಪ್ರೀತಿ. இந்த நாளிலே நீங்கள் ரோமர் 14ஆம் அதிகாரம் ರೋಮರ ಬರೆದ ಪತ್ರಿಕೆ 14ನೇ ரோமர் 14ஆம் அதிகாரம் ರೋಮರ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 8ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமருக்கு எழுதியிருக்கோம் 14ஆம் அதிகாரம் 14ನೇ ಅಧ್ಯಾಯ 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம் யாராய். 8ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ನಾವು ಓದೋಣ. நாம் பிழைத்தாலும் பாருங்க சொல்லுங்க, எல்லாம் வாய்க்கு சொல்லுங்க. நாம் பிழைத்தாலும் கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம். கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம். நாம் மரித்தாலும் நாம் மரித்தாலும் கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ஆகையால் பிழைத்தாலும் பிழைத்தாலும் மரித்தாலும் மரித்தாலும் நாம் நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். கரங்களை தட்டி ಇದೇ ಇದು ಸ್ಟೇಟ್ಮೆಂಟ್ ಆಗುತ್ತೆ. அந்த வாழ்க்கையினுடைய ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். ನೋಡಿರಿ, ಜೀವದ ರಹಸ್ಯವನ್ನು ನೀವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. தேவ ரகசியம் இது. ದೇವರ ರಹಸ್ಯವಿದೆ. இது வந்து ஒரு 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 அழுதான தேவனுடைய வார்த்தை. ಇದು ತುಂಬಾ ಸುಂದರವಾದ ದೇವರ ವಾಕ್ಯವಿದು. விட்டல் வேர்ஸ் அவர் அதில் இருக்கும் சாராம்சம், சக்தி, இதில் புதை பொருள் அடங்கியிருக்கிறது. ಈಗ ಅನೇಕ ಸಾರಾಂಶಗಳು ಇದರಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. என்ன என்ன தத்துவஞானம்? ಏನು ತತ್ವಜ್ಞಾನವಾಗಿದೆ. பவுல் அப்போஸ்தலனுக்கு தேவன் கொடுத்தது. ಪೌಲ ಅಪೊಸ್ತಲನಿಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ವಾಕ್ಯವಿದೆ. கமாலியனுடைய பாதத்திலே உட்கார்ந்து தேவ காரியங்களை ரகசியங்களை கற்றார். தேவனுடைய மனுஷன் ದೇವರ ಪಾದದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಕಲಿತುಕೊಂಡಂತ ವಿಷಯ. வாழ்க்கையில் இருக்கிற ரெண்டு ஆப்ஷன், ரெண்டு காரியங்களை அவர் சொல்றார். ದೇವರಲ್ಲಿರುವಂತ ಎರಡು ಕಾಲವನ್ನು ಅವರು என்ன ಹೇಳಿದ್ದಾರೆ. சொல்றாரு? ಅವರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ? நாம் பிழைத்தாலும் ನಾವು ಬದುಕಿದರು. நாம சொல்லுவோம் ಆಮೆನ್. என்னாலும் ನಾವು ಬದುಕಿದರು. என்னாலும் சொல்லுங்களே, நாம் பிழைத்தாலும் ಬದುಕಿದರು. நாம் பிழைத்தாலும் ನಾವು ಬದುಕಿದರು. கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம். ಕರ್ತರಿಗಾಗಿ ಬದುಕುತ್ತೇವೆ. அந்த அந்த கான்செப்ட் தான். ಆ ಉದ್ದೇಶ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಇರಬೇಕು. அந்த எண்ணம் தான் இருக்கணும். ಆ ಉದ್ದೇಶ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರಬೇಕು. நான் எனக்காக போஷிக்கிறேன் என்ன இருக்கக்கூடாது. ನಾನು ನನಗೋಸ್ಕರ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಇರಬಾರದು. நான் யாருக்காக வாழ்ந்திருக்கிறேன்? ನಾನು ಯಾರಿಗೋಸ್ಕರ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ? கர்த்தருக்காக வாழ்கிறேன். ಕರ್ತರಿಗೋಸ್ಕರ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஹalleluya. நாம் பிழைத்தாலும் ನಾವು ಬದುಕಿದರು. கர்த்தருக்கென்று பிழைக்கிறோம். ಕರ್ತರಿಗಾಗಿ ನಾವು ಜೀವಿಸ್ತೇವೆ. நாம் மரித்தாலும் ನಾವು ಸತ್ತರು. கர்த்தருக்கென்று மரிக்கிறோம். ಕರ್ತರಿಗಾಗಿ ಸಾಯುತ್ತೇವೆ. ஹalleluya. ஹalleluya. பாருங்க இது இது பாருங்க. இங்கிலீஷ்ல லாஜிக் ಇಂಗ್ಲಿಷ್ ಲಾಜಿಕ್ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. காலேஜ்ல படிச்சிருக்க லாஜிக் ಕಾಲೇಜಲ್ಲಿ ಓದೋರಿಗೆ ಗೊತ್ತಾಗುತ್ತೆ ಈ ವಿಷಯ. ವರ್ಷ ನಾವು ಬದುಕಿದರೆ கர்த்தருக்கென்று படிக்கிறோம். ಕರ್ತರಿಗಾಗಿ ಜೀವಿಸ್ತೇವೆ. மரித்தா ಸತ್ತರೆ கர்த்தருக்கென்று படிக்கிறோம். ಕರ್ತರಿಗೋಸ್ಕರ ಸಾಯುತ್ತೇವೆ. அடுத்தவங்க சொல்றாரு, ಮತ್ತೆ ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, ஆகையால் ಆದ್ದರಿಂದ பிழைத்தாலும் ಬದುಕಿದರು, மரித்தாலும் ಸತ್ತರು, நாம் கர்த்தருடையவர்களாக இருக்கிறோம். ನಾವು ಕರ್ತರಿಗಾಗಿ ನಾವು ಬದುಕಿದರೂ ಸರಿ, மரித்தாலும் சரி, ನಾವು ಸತ್ತರೂ ಸರಿ, நாங்க யாராகிறோம்? ನಾವು ಯಾರಾಗಿರ್ತೇವೆ? கர்த்தருடையவர்களாக. ನಾವು ದೇವರ ಮಕ್ಕಳಾಗಿರ್ತೇವೆ. இந்த மாதிரி இருந்தா ಆ ರೀತಿಯಾಗಿದ್ದರೂ ಸಹ அது ஒரு அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை. ಅದೊಂದು ಅರ್ಥವುಳ್ಳ ಜೀವಿತವಾಗಿದೆ. அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை. ಅರ್ಥವುಳ್ಳ ಒಂದು அந்த ಜೀವಿತವಾಗಿದೆ. லைஃப்க்கு ஒரு மீனிங் இருக்கு. ಆ ಅರ್ಥಕ್ಕೆ ಅರ್ಥವಾಗಿರುತ್ತೆ ಜೀವಿತಕ್ಕೆ. ಆ ಅರ್ಥ ಏನಂದ್ರೆ, ஆண்டவருக்காக ನಾನು ಜೀವಿಸಿದ್ರೆ ದೇವರಿಗೋಸ್ಕರ ಜೀವಿಸ್ತೇನೆ, மனுஷனவருக்காக போறேன். ನಾನು ಸತ್ತರೆ ಅವರಿಗೋಸ್ಕರ ಸಾಯ್ತೇನೆ. இதுதான் நம்முடைய வாழ்க்கை. ಇದು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇರಬೇಕು.
பாருங்கள் பிரியமானவர்களே, ನೋಡಿ ಪ್ರಿಯವಾದ இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நம்பிக்கை. ಇದು ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತ ஒரு ನಂಬಿಕೆ. கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ಒಂದು ಕ್ರಿಸ್ತನ ಜೀವಿತದಲ್ಲಿ நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கணும்னா, ನಮಗೆ ಏನು ನಂಬಿಕೆ ಇರಬೇಕಂದ್ರೆ நான் கர்த்தருடையவர்கள். ನಾವು ಕರ್ತರು. ஆமென் சொல்வோம். ஹalleluya. நமக்கு என்ன இது யார் சொல்லுவாங்க இந்த ஸ்டேட்மென்ட்? ಇದನ್ನು ಯಾರು ಹೇಳ್ತಾರೆ? ಈ இந்த ವಿಷಯ வார்த்தை யார் சொல்லுவாங்கன்னாக்கா, ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಯಾರು ಹೇಳ್ತಾರೆ ಅಂದ್ರೆ யாரு கர்த்தரை வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ಯಾರು ಕರ್ತನ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡಿರ್ತಾರೋ. நான் யாரு? ನಾನು ಯಾರು? நான் கர்த்தருடைய பிள்ளை. ನಾನು ದೇವರ ಮಗ. ஆமென் சொல்வோம். ಆಮೆನ್. நான் யாரு? ನಾನು ಯಾರು? நான் கர்த்தருடைய பிள்ளை. ನಾನು ದೇವರ ಮಗ. நான் யாருக்கு சொந்தம்? ನಾನು ಯಾರಿಗೆ ಸ್ವಂತ? நான் அவருக்கு சொந்தம். ನಾನು ಅವರಿಗೆ ಸ್ವಂತ. ஆமென் சொல்வோம். நான் யாருக்கு சொந்தம்? ನಾನು ಯಾರಿಗೆ ಸ್ವಂತ? அவருக்கு சொந்தம். ಅವರಿಗೆ ಸ್ವಂತವಾಗಿದೆ. நான் அவரை நம்பியிருக்கிறேன், அவர் மேல சார்ந்திருக்கிறேன். ನಾನು ಅವರನ್ನು ನಂಬಿರುತ್ತೇನೆ. ஹalleluya. என்னுடைய முழு நம்பிக்கையை ನನ್ನ ಪೂರ್ಣ ನಂಬಿಕೆಯು அவர் மேல வச்சிருக்கேன். ಅವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟಿದ್ದೇನೆ. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. My complete confidence ನನ್ನ ಪೂರ್ಣ ನಂಬಿಕೆ அவர் மேல இருக்கு. ಅವರ ಮೇಲೆ ಇದೆ. அவர் மேல இருக்கு. ಅವರ ಮೇಲೆ ಇದೆ. அவரை தான் நம்பிக்கிறேன். ನಾನು ಅವರನ್ನೇ ನಂಬಿರುತ್ತೇನೆ. அவரால் தான் நான் பேசுறேன். ಅವರಿಂದ ಮಾತಾಡುತ್ತೇನೆ. அவரால் தான் நான் வாழுறேன். ಅವರಿಂದ ನಾನು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀನಿ. அவரால் தான் பூமியில இருக்கிறேன். ಅವರಿಂದ ನಾನು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಇದ್ದೇನೆ. இப்போ நான் வாழ்ந்திருக்கிறேன். ನಾನು ಈಗ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. நான் வாழ்றது அவருக்காக தான். ನಾನು ಜೀವಿಸಿದ ಅವರಿಗೋಸ್ಕರವೇ. நான் மரிச்சல நான் அவருக்காக தான். ನಾನು ಸತ್ತರೂ ಅವರಿಗೋಸ್ಕರ ಸಾಯುತ್ತೇನೆ. சார், இந்த பூமியில இப்போதைக்கு எத்தனை இடத்துல என்ன நான் சாப்பிடணும் தெரியுமா? ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಏನೇನು ಸಾವುಂಟು ಗೊತ್ತಾ? எனக்கு ஒரு ஃப்ரெண்டு அவரு ஃபோன் பண்ணி கேட்கிறாரு, ಅವರು ದಾಸರೊಬ್ಬರು ಫೋನ್ ಮಾಡಿ ಕೇಳಿದ್ರು, ஆரம்பிச்சிட்டியாங்க? ಕೆಲಸ ಸ್ಟಾರ್ಟ್ ಮಾಡಿದ್ರು. நான் அதுக்கெல்லாம் பயப்படுறது இல்லை. ನಾವು ಅದಕ್ಕೆಲ್ಲ நீ ಭಯಪಡ್ತೀವಿ. வீட்டுல வளர்ந்து முடங்கினீரு, ನೀನು ಮನೆಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿರು. சர்ச்சுக்குள்ள க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ನೀನು ಸಭೆಯನ್ನು ಕ್ಲೋಸ್ ಮಾಡಿ. நான் அப்படி இல்லைங்க. ಆದ್ರೆ ನಾನು ಆಗಲ್ಲ. ஹalleluya. Hallelujah. நான் என்னுடைய தேவன் ஜீவன் எனக்கு கொடுத்திருக்கிற வரையில் ದೇವರು ನಮಗೆ ಜೀವ ಕೊಟ್ಟಿರುವವರೆಗೂ என்னுடைய தேவனுடைய நாமத்தை தான் மகிமைப்படுத்துவேன். ನನ್ನ ದೇವರ ನಾಮವನ್ನು ನಾನು ಮಹಿಮೆಪಡಿಸುತ್ತೇನೆ. ஆமென் சொல்வோம். Amen. ஹalleluya. Hallelujah. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்து. ದೇವರ ನಾಮವನ್ನು ನಾವು ಮಹಿಮೆಪಡಿಸುತ್ತೇವೆ. அப்படியே அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும்னு நான் நினைச்சுக்கிறேன். ಆ ರೀತಿಯಾಗಿ ನಂಬಿಕೆ ಇರುವಂತರು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? நான் உயிர் வாழ்ந்தாலும் அவருக்கு என்ன வாழ்வாப்பா, ನಾವು ಜೀವಿತವಾಗಿ ದೇವರಿಗೋಸ್ಕರ நான் ಇರ್ತೇವೆ. மரிச்சாலும் அவருக்கு மாறிப்பேன். ನಾನು ಸತ್ತರೂ ದೇವರಿಗೋಸ್ಕರ நான் ಸಾಯ್ತೇನೆ. வாழ்ந்தாலும் ನಾನು ಜೀವಿಸಿದರೂ ಸತ್ತರೂ ಅವರೊಬ್ಬರು ಹಾಡು ಹೇಳಿದ್ರು. பாட முடியாது. ஆனா எனக்கு தெரியாது. ಆ ಹಾಡು ನನಗೆ ಗೊತ್ತು. சின்ன பாட்டு தான். இப்பதான் அந்த பாட்டினுடைய மகிமை மகத்துவம் புரியுது. ಆ ಮಹಿಮೆಯ ಮಹತ್ವ ನನಗೆ ಹಾಡಿನ ಅರ್ಥ நான் ಗೊತ್ತಾಗಲಿಲ್ಲ. வாழ்ந்தாலும் உங்களுக்காகத்தான், ನಾನು ಬದುಕಿದರೂ வாழ்ந்தாலும் உங்களோடு தான், ಜೀವಿಸಿದರೂ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ, நான் வாழ்ந்தாலும் உங்களோடு தான், ನಾನು ಜೀವಿಸಿದರೂ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ, நான் மரித்தாலும் உங்களோடு தான், ನಾನು ಸತ್ತರೂ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ, நான் வாழ்ந்தாலும் உங்களோடு தான், ನಾನು ಜೀವಿಸಿದರೂ நான் ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ, மரித்தாலும் உங்களோடு தான் ನಾನು பாடுகிறேன். ಸತ್ತರೂ ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಎಂದು ಹಾಡುತ್ತಾ. எத்தனை பேர் கேட்கிறீங்க இந்த பாட்டு? ಎಷ್ಟು ಜನ ಕೇಳಿದ್ದೀರ ಕೈ ಎತ್ತಿ? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ದೇವರಿಗೆ ಆಶೀರ್ವಾದ. எனக்கு நான் கேட்கிறார் பாடும்போது கேட்கிறேன். ನಾನು ಅವರ ಹಾಡನ್ನು ಕೇಳ್ತಾ ಇದ್ದೆ. நான் நினைக்கிறவரோட இதுதான் படிச்சிருந்தாலும் தெரியல. ಇದನ್ನು ಓದಿ ಅವರು ಬರೆದಿದ್ದಾರೆ. அப்ப நம்முடைய லைஃப் அப்படி இருக்கணும். ನಮ್ಮ ಜೀವಿತ ಆಗಿರಬೇಕು. நீங்க சங்கீதம் 90 எடுக்கணும். ಕೀರ್ತನೆ 90 ನೋಡಿದೆ. சங்கீதம் 90 நமக்கு ಕೀರ್ತನೆ 90ರಲ್ಲಿ எவ்வளோ சத்தியத்தை நமக்கு அது போதிக்கிறது. ಅನೇಕ ಸತ್ಯಗಳು ಇದನ್ನು ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. நமக்கு அது ஒரு அதுதான் தாரக மந்திரம். ಅದು ನಮಗೆ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದ ಮಂತ್ರವಾಗಿದೆ. ஒரு மந்திரம் வச்சிருக்கிறாங்க. ಒಬ್ಬೊಬ್ಬರು ಮಂತ್ರ ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. நமக்கு இருக்கிற மந்திரம் எதுனா ಆದ್ರೆ ನಮಗಿರುವಂತಹ ಮಂತ್ರ ಇರುತ್ತೆ. சங்கீதம். ಆ ಕೀರ್ತನೆ, சங்கீதத்தை ஒவ்வொரு வாசிப்பார். ಆ ಕೀರ್ತನೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಒಬ್ಬೊಬ್ಬರು ನೀವು ಓದ್ತಾರೆ. ஒவ்வொரு வாசிப்பார். ಒಬ್ಬೊಬ್ಬರು ವಾಕ್ಯವನ್ನು நல்லா கவனிங்க. ನೀವೆಲ್ಲರೂ ಗಮನಿಸಿ. உங்களுக்கு நான் மந்திரம் தெரியும் முடியாது, எனக்கு என்ன மந்திரம் தெரியாது. ನಿಮ್ಮ ಮಂತ್ರ ಹೇಳ್ಕೊಳ್ಳೋದು ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. இந்த மந்திரத்தை தவிர வேற எந்த மந்திரமும் தெரியாது. ಈ ಮಂತ್ರ ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಯಾವ ಮಂತ್ರ ஆமென் சொல்வோம். ஹalleluya. அப்ப என்ன சொல்றீங்க வாசனம்? ಇಲ್ಲಿ ಏನು ವಾಕ್ಯ ಇರ್ತದೆ? சங்கீதத்தோட நீ வாசிக்கணும். 91ರಲ್ಲಿ ಎಲ್ಲ அதுல 9 எப்படி சொல்லுவாரு? 9ನೇ ವಾಕ್ಯ ಇರ್ತದೆ. மன்னிக்கணும். 91ஆம் சங்கீதம். 91ನೇ ಕೀರ್ತನೆ நிறைய நமக்கு சத்தியங்களை ಅನೇಕ ಸತ್ಯಗಳು ನಮಗೆ ಹೇಳಿಕೊಡುತ್ತೆ. அநேக சத்தியங்கள்.
ಅನೇಕ ಸತ್ಯ எதுக்கு நீ பயப்படவே கூடாது. ನೀನು ಯಾವುದಕ್ಕೂ ಭಯಪಡಬೇಡ. இப்போதைக்கு பயப்படுவாங்க. ಇವಾಗ ನೀವು ಭಯಪಡ್ತಾ ಇದ್ದೀರ. அது என்னெல்லாம் எதுக்கு எப்படி இப்படின்னு சொல்லிಲ್ಲ. ಅದು ಯಾವಾಗ ಏನೇನು ಅಂತ ನಮ್ಗೆ ಹೇಳ್ತದೆ. எல்லாத்துக்கும் வழி என்னன்றது தொடர்ந்து ஒரு அம்சம் இருக்குது. ಅದೆಲ್ಲದಕ್ಕೂ ದಾರಿ ಯಾವುದು ಎಂಬುದಾಗಿ ಕೀರ್ತನೆ 90 ಹೇಳಲ್ಪಡುತ್ತದೆ. பகலில் பறக்கவும் இருளில் நடமாடும் தொல்லைகள் எல்லாம் இருக்குது. ಹಗಲಲ್ಲಿ ಆಡುವಂತ ಇದಕ್ಕೂ ಮತ್ತು ಕಲ್ಲಿನಲ್ಲಿ ತರುವಂತ ಎಲ್ಲದಕ್ಕೂ ನೀವು ಭಯಪಟ್ಟಿದ್ದೀರಿ. நீ பயப்படாத இருக்குது. ನೀವು ಏನೇ ಇದಕ್ಕೂ ನೀವು ಭಯಪಡಬೇಡ. 90ஆம் சங்கீதத்துல 90ஆம் சங்கீதத்துல 90ನೇ ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ 9ஆம் வசனம் பாருங்க. 9ನೇ ವಾಕ್ಯ ನೋಡಿ. எங்கள் நாட்கள் எல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ನಿನ್ನ ರೋಷದಿಂದ ನಮ್ಮ ಕಾಲವೆಲ್ಲ ஒரு ಸಂಧಿಸಿ கதையை போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். ನಮ್ಮ ವರ್ಷಗಳು ನಿಭಾಯಿಸಿದಂತೆ ತೀರಿ ಹೋದವು. நல்லா கவனிங்க சார். ಎಲ್ಲ ಗಮನಿಸಿ. இதுக்கு முன்ன அப்படித்தானே கழிச்சு போட்டோம். ಹೀಗೆ ನಾವು ಇದರ ಅನೇಕ ವಿಷಯ ಕಳೆದಿದ್ದೇವೆ. நான் ஒன்று ஒரு எச்சரிக்கை கொடுக்குறேன். ನಾನು ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕೊಡುತ್ತೇನೆ. நேற்று கூட ஒரு கொடுத்துருக்காங்க. ನಾನು ನೆನ್ನೆನೂ ಒಬ್ಬರಿಗೆ ಕೊಟ್ಟು ಬಂದೆ. டைரக்ட் டேவில் நான் பயப்படுறதில்லை. ನಾನು ಯಾವುದಕ್ಕೂ ನಾ என்ன ಭಯಪಡ. ஆகிடும்போது ಏನಾಗುತ್ತದೆ ನನಗೆ? என்ன ஆகிடும்போது ಏನಾಗುತ್ತದೆ ನನಗೆ? நான் போயிடும்போது ಜೀವ ಹೋಗುತ್ತದಾ? அதுக்கெல்லாம் பயப்படுறதில்லை. ನಾವು ಅದಕ್ಕೆ ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. இந்த கொடிய நோய் இந்த நாட்களில் ಈ ಮೃದುವಾದ ಒಂದು ನೋವಿನಲ್ಲಿರುವಂತ மனம் திரும்பாதவன் ಮನಸಾಂತರ ಹೊಂದದಿರುವನು இதுக்கு பின்னால எப்பவுமே மனம் திரும்ப மாட்டான். ಇದಾದ ಮೇಲೆ ಅವನು ಮನಸಾಂತರ ಹೊಂದುವುದಿಲ್ಲ. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். இதுக்கு பயப்படலன்னா ಇದಕ್ಕೆ ಅವನು ಭಯಪಡಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ வேற எதுக்கு பயப்பட மாட்டான்? ಅವನು ಯಾವುದಕ್ಕೂ ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. இதுக்கு என்னத்துக்கு பயப்படணும்னா ಇದು ಯಾವುದಕ್ಕೆ ಭಯಪಡಬೇಕಂದ್ರೆ இந்த சூழ்நிலையில கூட ಈ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲೂ ಸಹ கர்த்தரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ದೇವರನ್ನು ನಾವು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. கர்த்தருக்கு பயப்படணும். ದೇವರಿಗೆ ಭಯಪಡಬೇಕು. இந்த நாட்கள்ல கூட ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಸಹ கர்த்தருக்கு பயப்படாத, ಕರ್ತರಿಗೆ ಭಯಪಡದೆ மனம் திரும்பாத ಮನಸ್ಸಂತರ ಹೊಂದದೆ இருந்தா ಅವನಿದ್ದರೆ என்ன ஆகும்? ಏನಾಗುತ್ತದೆ? வேற சான்ஸ் இல்லை. ಬೇರೆ ಸಂದರ್ಭ ಇಲ್ಲ. Amen. Sir, constant from the church. ನೀನು ದೇವರನ್ನು ನಂಬದ ಸಮಯ இதுதான் உங்க சமயம். ಇದು ಒಳ್ಳೆಯ ಸಮಯ ನಿನಗೆ. நீங்க சொன்னா பயந்துருவீங்க. ನೀನು ನಿಮಗೆ ಹೇಳಿದ್ರೆ ನೀವು ಭಯ நான் ಪಡ್ತೀರಿ. சொல்லாமல் இருக்க முடியாது. ನಾನು ಹೇಳಿದ್ರೆ ನಿಮಗೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இதுதான் ஆரம்பம், beginning. ಇದು ನಿಮಗೆ ಆರಂಭ ಇದು. beginningல ஆடி ஆடி விழுந்துடுறாங்க. ಇದು ಪ್ರಾರಂಭದಲ್ಲೇ ಅವರು ಆಡಳಿತಕ್ಕೆ இன்னும் ತೋರಿಸ್ತಾರೆ. middle எப்படி இருக்கும், end எப்படி இருக்கும்? ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹೇಗಿರುತ್ತೆ ಮತ್ತೆ ಕೊನೆಯಲ್ಲಿ ಹೇಗಿರುತ್ತದೆ? தெய்வத்தினுடைய கோபம் பற்றி எரிகிறது. ದೇವರ ಕೋಪ ಆಗಿ ಅದು ಹತ್ತಿ ಉರಿತಾ ಇದೆ. அவருடைய வருகை அதிக சீக்கிரமாக இருக்கிறது. ಅವರ ಬರುವಿಕೆ ತುಂಬಾ ಹತ್ತಿರವಾಗಿದೆ. இந்த உலகத்தால் வந்தது எதில் என்ன வேண்டாலும் சரி. ನೀನು ಏನೇ ಇದ್ರೂ ಸಹ தேவனுடைய சித்தம் இல்லாமல் பூமியில ஒன்றுமே நடக்காது. ದೇವರ ಚಿತ್ತವಿಲ್ಲದೆ ಏನು ಭೂಮಿ ನಡೆಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் மனிதனுடைய வாழ்க்கையில மனதிற்கு ஒரு தருணத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் ದೇವರು ಮನುಷ್ಯನ ಮನಸ್ಸನ್ನು ಒಂದು ಕಾರಣವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. எந்த காலத்துல மனம் திரும்பும். ಈ ಕಾಲದಲ್ಲಿ ಮನಸ್ಸಂತರ ಒಂದು ஹல்லேலூயா. 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 ஒரு பிள்ளை பேசுறார், பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ಒಂದು ಮಗು ಮಾತಾಡುತ್ತೀಯ ಮಾತಾಡೋದು ತುಂಬಾ ಸಂತೋಷ. அதை சொல்லு ಅದು ಹೇಳುತ್ತದೆ. கவனிச்சா ಗಮನಿಸಿ. ஆவியான ஏவலாம் சொல்லி விட்டுருந்தாங்க. ಆತ್ಮಸ್ವರೂಪ ಹೇಳುದಾಗ ನಾನು ಹೇಳಿದೆ, சாப்பாட்டை ஏன் கொஞ்சம் சாப்பிடணும்னு கேட்குது. ನಾವು ಊಟವನ್ನು ಹೇಗೆ ನಾವು ಬಗ್ಗೆ ತಿನ್ನಬೇಕು? ஏன்னா பூமி சாப்பாடு தான். ಭೂಮಿ ಅನ್ನ ಕೊಡುವುದಂತೆ. நாம சொல்றோம் பூமி சாப்பாடு நமக்கு அரிசி கொடுக்கிறதுனால ಭೂಮಿ ನಮಗೆ ಹಾಕಿಕೊಡುವುದು. உணவு தானியங்கள் பூமியை விளைவதனாலே ಆ ಧಾನ್ಯಗಳನ್ನ ಅಲ್ಲಿ ಬೆಳೆಯುವುದರಿಂದ நம்ம சாப்பாடு எடுத்து ஆவி சாப்பிடுவோம். ನಾವು ಊಟವನ್ನು ತೆಗೆದು ನಾವು ಬಗ್ಗೆ ತಿನ್ನಬೇಕಾಗುತ್ತೆ. தண்ணி எடுத்து குடிக்கும்போது ನೀರನ್ನು ನಾವು ಎತ್ತು ಕುಡಿಯುವಾಗ நல்லா பார்த்துக்கிறோம். ಮೇಲೆ ನೋಡಿ ನಾವು ಕುಡಿಬೇಕು. ஏன் நல்லா பார்த்துட்டு இருக்கிறோம்? ನಾವು ಏಕೆ ಮೇಲೆ ನೋಡಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ? இது நமக்கு வந்துட்டு ಇದು ನಮಗೆ ಬಂದು இந்த தண்ணியை வந்துட்டு வானம் கொடுக்குது. ಈ ನೀರನ್ನು ಮತ್ತು ಆಕಾಶ ಕೊಡುತ್ತದೆ. ஆமென் சொல்லுவோம். வானம் கொடுக்குது. ಆಕಾಶ ಕೊಡುತ್ತದೆ. அதனால எடுத்து இப்படி வானத்தை பார்த்து சொல்லி ಹಾಗೆ ನಾವು ಆಕಾಶ ನೋಡಿ ನಾವು ನೀರನ್ನು ಕುಡಿಬೇಕು. தேவன் வானத்திலிருந்து மனிதனுக்கு நீரை கொடுக்கிறார். ದೇವರು ಮನುಷ್ಯನಿಗೆ ನೀರನ್ನು சொல்லுங்க, மழை வருது, புயல் வருதுன்னு சொல்லி. ನೀವು ಹೇಳ್ತೀರಾ ಗಾಳಿ ಬರ್ತದೆ ಮಳೆ மழை ಬರ್ತದೆ. வர மாதிரி புயல் வர மாதிரி தெரியலாம். ಬಿರುಗಾಳಿ ಮಳೆ ಬರುತ್ತೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. தேவன் வானத்திலிருந்து பூமிக்கு நீரை இறைக்கிறார். ದೇವರು ಆಕಾಶ கரங்களை தட்டி ஒரு ஆமென். நம்முடைய குடும்பங்கள்ல காலையில 5 மணிக்குள்ள எழுந்து பூமிக்கு அப்பால எங்களுக்கு தர தானே, இது தானே, மண்ணு தானே, ಆಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ಬೆಳಿಗ್ಗೆ ಎದ್ದು ನೀರು ಹಾಕ್ತಾ ಇದ್ರು. தாலி கட்டிக்குவோம். ನೀರನ್ನು ಚೆಲ್ತಾ ಇದ್ರು. வீட்டுல
தண்ணி எடுத்து தெளிக்குவாங்க. ಮನೆಯಿಂದ ಭೂಮಿಗೆ ನೀರನ್ನು ಚೆಲ್லுತ್ತಾರೆ. அதை பார்த்து தான் அது இதோட உயரமாக்கும். ಆ ಜಾಗ ಮಾತ್ರ ನೆನೆದು ಹೋಗುತ್ತದೆ. தேவன் இந்த உலகத்தை ದೇವರು ಈ ಲೋಕವನ್ನು மழை தண்ணீரை தெளிக்கிறார். ಮಳೆಯ ನೀರನ್ನು அல்லேலூயா. அல்லேலூயா. பூமி தண்ணீரில் அவர் என்ன பண்றாரு? ಭೂಮಿಯಲ್ಲಿ ಏನು ಮಾಡ್ತಾರೆ? இறைக்கிறார் அவர். ಅವರು ಅದನ್ನು ವಿಧಿಸುತ್ತಾರೆ. அதுதான் நமக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது. ಅದಕ್ಕೆ ಆಹಾರವನ್ನು ಕೊಡುತ್ತದೆ, தண்ணீரும் கொடுக்கிறது. ಹಾಗೆ ನೀರು ಕುಡಿತದೆ. இன்னொரு பாட்டு இருக்குது. ಇನ್ನೊಂದು ವಿಷಯ ಇದೆ. அந்த பாட்டு என்ன பண்ணும்? ಆ ವಿಷಯ ಹೇಳ್ತಾರೆ. நாங்கள் எடுத்து அப்படி குடிக்கும்போது ಹಾಗೆ ನಾವು ಕುಡಿಯುವಾಗ கண்ணு மூடி குடிக்கும். ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿ ನಾವು ಕುಡಿತೇವೆ. எப்படி குடிக்கும்? ಹೇಗೆ ಕುಡಿತೇವೆ? கண்ணை மூடினே குடிக்கும். ಕಣ್ಣು ಮುಚ್ಕೊಂಡೇ ಕುಡಿತೇವೆ. நான் உன்னை கண்ணை மூடி குடிக்கிறேன். ನಾನು ಕಣ್ಣು ಮುಚ್ಕೊಂಡು ಕುಡಿತೇನೆ. நான் எப்போ கண்ணு மூடுவேன்னு எனக்கு தெரியாது. ನನಗೆ ಯಾವಾಗ ಕಣ್ಣು ಮುಚ್ತೀನಿ ಅಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. சார் நீ கண்ணை மூணு குச்சினா ನೀವು ಕಣ್ಣು ಮುಚ್ಕೊಂಡು ಕುಡಿದ್ರೆ அப்படியே கண்ணு மூணு போடுவேன். ಕಣ್ಣು ಮುಚ್ಕೊಂಡೇ ಹೋಗ್ತೀರಾ. ஒருத்தர் ரோட்ல படுத்துக்கிறான் பாரு. ಒಬ್ಬರು ರೋಡ್ನಲ್ಲಿ ಮಲಗಿದ್ದಾರೆ ನೋಡಿ. வீட்டுல படுக்கிற மாதிரி ಮನೆಯಲ್ಲಿ ಮಲಗಿರುತ್ತಾರ. கால் மேல கால் போட்டுக்கிட்டு ಕಾಲ ಮೇಲೆ ಕಾಲ ಹಾಕೊಂಡು சட்டு ரோட்ல படுத்துக்கிறேன். ಮಧ್ಯ ರೋಡ್ನಲ್ಲಿ ಮಲಗಿರುತ್ತಾರೆ. இந்த பஸ்ஸுகோ ಬಸ್ಸುಗಳು, இந்த வேனு ವ್ಯಾನು, காரு ಕಾರು இவரை வந்து என்ன பண்றதுனாக்கா அவரை வச்சு போறாரு. ಅವರನ್ನ ಬಗ್ಗಿಸಿಕೊಂಡು ಹೋಗ್ತದೆ. அவன் மேல ஏறினா ಅವನ ಮೇಲೆ ಹಾಕಿದ್ರೆ ಏನಾಗುತ್ತದೆ? அதை பாரு இந்த கண்ணு என்ன மல்லிಗೆ ಅದನ್ನು ನೋಡಿದ್ರೆ ಜನರಿಗೆ ಕಣ್ಣು ಹೇಗೆ ಬಡಿಸುವುದು? ಹುಷಾರಾಗಿರಬೇಕು. ಹುಷಾರಾಗಿರಬೇಕು. இந்த எச்சரிப்பை கேளுங்க. ಈ ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕೇಳಿ நம்முடைய வாழ்க்கையில ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ விட வேண்டிய காரியங்களை விட வேண்டும். ಬಿಡಬೇಕಾದ ಕಾರ್ಯವನ್ನು ಬಿಡಬೇಕು. அதுதான் இது. ಅದೇ ಇದು. அதான் மட்டும் சொல்றேன். ಅದು ಭಕ್ತರು ಹೇಳ್ತಾನೆ. எங்கள் ஆயுசு நாங்கள் எங்கள் நாட்கள் எல்லாம் ஒரு கோபத்தால் போய்விட்டது. ನಮ್ಮ ಆಯುಷು ಕಾಲಗಳೆಲ್ಲ ಕೋಪದಿಂದ அதே போல போய்விட்டது. ಅದೊಂದು ವರ್ಷಗಟ್ಟಲೆ ಹೋಯಿತು. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷமும் ನಮ್ಮ ಆಯುಷು ಕಾಲ 70 ವರ್ಷ. பலத்தின் மிகுதியால் 80 வருஷமா இருந்தாலும் ಕಾಲ ಹೆಚ್ಚಾದರೆ 80 அது ವರ್ಷ. மேன்மையானது வருத்தம் சஞ்சலம் அப்படின்னு. ಕಷ್ಟ ಸಂಕಟಗಳು ಅದರ ಆಡಂಬರ. வாழ்க்கையில வருத்தம் சஞ்சலம். ನಮಗೆ ಆಡಂಬರ ಕಷ್ಟ ಸಂಪರ್ಕಗಳು. ஆகவே நமக்கு தேவனுடைய வார்த்தைகள் கொடுக்கிற சத்தியங்கள் எல்லாம் எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதுகாப்பு கொடுக்குது. ದೇವರ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಮ್ಮನ್ನು ಕಾಪಾಡುವಂತೆ ಕೊಡುವಂತ ವಾಕ್ಯಗಳನ್ನು அது சொல்றேன். ಒಬ್ಬರು ಹೇಳ್ತಾರೆ. இந்த உலகத்திலே இந்த ஏதோ ஒரு வந்துக்குது அப்படின்னா மெடிசன் அதுக்கு என்னென்ன சொல்றேன். ಈ ಬಂದಿರೋ ರೋಗಕ್ಕೆ ಅನೇಕ ಮೆಡಿಸಿನ್ ಕಂಡಿದ್ದೀವಿ. அதை பத்தி நினைக்கிறதுல பேசுறதுல ஒண்ணுமே இல்லை. ಅದನ್ನು ನೆನೆಸುವುದಿಲ್ಲ, ಮಾತಾಡೋದು ಇಲ್ಲ. இது சிலருக்கு நினைவெல்லாம் அது மேல தான் இருக்குது. ಕೆಲವರು ನೆನೆಸಿದ್ರೆ ಅದರ ಮೇಲೆ ಇರ್ತದೆ. நினைவெல்லாம் ಆ ನೆನಪೆಲ್ಲ ಅವ್ರ ಮೇಲೆ வாய் தந்தா அது பேச்சுதான். ಬಾಯಿ ತೆಗೆದ್ರೆ ಅದನ್ನೇ ಹೇಳ್ತಾರೆ. வாய் தந்தா அது நினைவு தான். ಬಾಯಿ ತೆಗೆದ್ರೆ ಅದೇ ನೆನಪು. நான் ஒருத்தவன் சொல்லுவான் நினைவெல்லாம் உண்மையில நம்ம என்ன சொல்லுவான். ನೆನಪೆಲ್ಲ ನಿನ್ನ ಮೇಲೆ ಇರ್ತದೆ. அப்படி நினைவெல்லாம் வச்சுக்கிறவங்களை கூட அவங்களால ஏமாத்தி போடுறாங்க. ನೆನಪೆಲ್ಲ ಇಟ್ಟಿರೋದು ಆಗಲ್ಲ ಏಮಾರಿಸ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. வாழ்க்கையினுடைய அனுபவத்தை சொல்றேன். ಜೀವನದ ತತ್ವ ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳುತ್ತೇನೆ. எல்லாம் ஒன்னால தூரம் போடுவோம். ಅದೆಲ್ಲ ಏನಿಲ್ಲ ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. அல்லேலூயா. நீ நல்லா இருக்கணும்னா ஒரு வழி சொல்றேன். ನೀವು ಚೆನ್ನಾಗಿರ್ಬೇಕು ನಾವು ದಾರಿ ಬಿಡುತ್ತೇನೆ. காலார நட. ಕಾಲಿಂದ ನಡಿಬೇಕು. சொல்லுவோம். ಆಮೇನ್. அல்லேலூயா. காலார ಕಾಲಿಂದ நட. ನಡೀರಿ. வயதார சாப்பாடு. ಹೊಟ್ಟೆ ತುಂಬ ಊಟ ಮಾಡಿ. ரொம்ப சாப்பிட்றாங்க. ತುಂಬಾ ತಿನ್ಬೇಡಿ. போதுமான அளவுக்கு சாப்பிடு. ಬೇಕಾದಷ್ಟು ಮಾತು ತಿನ್ನಿ. மனதார சிரிக்கணும். ಮನಸ್ಸಿಂದ ನೀವು ನಗಿ. அல்லேலூயா. நான் வீட்டுல இருந்தா ನಾನು ಮನೇಲಿದ್ರೆ யாரதான் நோண்டி இருப்பேன். ನಾನು ನನ್ನ ಮಾತಾಡ್ತೇನೆ. நோண்டினா அவங்க மூலமா ரசிச்சிருப்பேன். ಅವ್ರ ಮುಖಾಂತರ ನಾನು ನಗ್ತಾ ಇರ್ತೇನೆ. ஏன் யாரும் நன்மை ಈ ನಾಲ್ಕು ನಾವು ನಗ್ತಾ ಇರ್ಬೇಕು. நான் நல்லா நடிக்கிறேன். ನಾನು ಚೆನ್ನಾಗಿ ನಡೀತೇನೆ. நான் நல்லா வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிகிற அளவுக்கு நான் சாப்பிட்றேன். ನಾನು ಇನ್ನು ಆಗುವಷ್ಟು ಊಟ ಮಾಡ್ತೇನೆ. அப்புறம் அதுக்கு மனதார சிரிக்கிறேன். ನನ್ನ ಮನಸ್ಸಿಂದ மனசுல ನಗುತ್ತೇನೆ. எதுவும் வைக்கிறதில்லை. ನನ್ನ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಏನು ಇಟ್ಕೊಳ್ಳೋದಿಲ್ಲ. நிறைய பேருக்கு சொல்லுவாங்க ಅನೇಕ ಜನರು ಹೇಳ್ತಾರೆ மனசுல குருணி இதுன்னுவாங்க. ಮನಸ್ಸಲ್ಲಿ ಒಂದು ಕೋಪ ಇದೆ ಅಂತ. கேட்கறதுனால கேட்கறேன். அது இல்லை. ಕೇಳೋದೆಲ್ಲ ಕೇಳಿ இருக்குது சொல்றேன். ನಾನು ಇರೋದನ್ನ ಹೇಳ್ತೀನಿ. ஞாபகம் மனசுல குருணி இதுன்னுவாங்க. ಅವ್ರ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಏನೋ ಕರುಣೆ ಇದೆ. நிறைய பேர் குருணி வச்சுனே இருப்பாங்க. ಅದನ್ನ ಅವ್ರ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಇಟ್ಕೊಂಡೇ ಇರ್ತಾರೆ. விரோதம் வச்சிருப்பாங்க. ಅದ್ರ ವಿರೋಧವನ್ನು ಇಟ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. கசப்பு வச்சிருப்பாங்க. ಕಹಿ ಇಟ್ಕೊಂಡಿರ್ತಾರೆ. நான் சொல்றேன் சார். ನಾನು ಅದು ಹೇಳ್ತೇನೆ. நல்லா கவனிக்கணும். ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. இப்போ வந்துக்கிற வியாதி பெருசு இல்லை. ಇಲ್ಲಿ ಬಂದಿರುವಂತ ವ್ಯಾಧಿ ದೊಡ್ಡದಲ್ಲ.
ಮನುಷ್ಯನಿಗೆ ಕಸು ಬೇಸು ಮನುಷ್ಯನಿಗಿರುವಂತಹ ಕಹಿ ದೊಡ್ಡದು. ಆನ್ಸರ್ ಮಾಡ್ತೀರಾ? ಕಸು ಬೇಸು. ಅದರಿರುವಂತಹ ಕಹಿ ದೊಡ್ಡದು. அந்த வியாதி பெருசு இல்லை, ಆ ವ್ಯಾಧಿ ದೊಡ್ಡದಲ್ಲ, மனிதன் செய்யற பாவம் பெருசு. ಮನುಷ್ಯನು ಮಾಡುವಂತ ಪಾಪ ದೊಡ್ಡದು. சின்னு தான் பெருசு. ಆ ಪಾಪವು ದೊಡ್ಡದು. பாவத்திலிருந்து நீ விடுதலையானால் ಪಾಪದಿಂದ ನೀನು ಬಿಡುಗಡೆ ಆದರೆ எல்லா நோயிலிருந்து நீ விடுதலை. ಎಲ್ಲಾ ವ್ಯಾಧಿಗಳಿಂದ ಬಿಡುಗಡೆ ಆದರೆ. இதற்கு தேவனுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. ஆய்ந்து வயதில் உட்காராத. ನೀನು ಭಯಪಟ್ಟು ಕೂತ್ಕೋಬೇಡ. காலால நடு. ನೀನು ಕಾಲಿಂದ ನಡೆಯಿರಿ. உன்னால முடிஞ்சது சாப்பிடு. ನೀನು ಎಷ್ಟು ಆಗುತ್ತದೋ நல்ல ಅಷ್ಟು ಮಾಡು. சந்தோஷமா இரு. ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿರು, மகிழ்ச்சியா இரு. ಉಲ್ಲಾಸವಾಗಿರು. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆக ಆದ್ರಿಂದ அநேக வசனங்கள் இருக்கிறது, எனக்கு சமயம் இல்லை. ಅನೇಕ ವಾಕ್ಯಗಳು ಉಂಟು. அந்த மாதிரி நீங்க இது நீங்கள் வீட்டில் படிங்க, நீதிமொழிகள் 27 கூட படிக்க பின்னால வீட்டில். ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 27 ಓದಿರಿ. நாளை தினத்தை குறித்து நீ கவலைப்படாத. ನಾಳೆ ದಿನವನ್ನ ಕುರಿತು ನೀನು ಚಿಂತೆ ಪಡಬೇಡ. நாளை தினத்தில் என்ன நடக்குமோ தெரியாது. ನಾಳೆ ದಿನದಲ್ಲಿ ಏನ್ ನಡೀತದೆ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. சார் என்னைக்கு எப்படி இது ಇವಾಗ ಹೇಗಿದೆ, அதுதான். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத. ನಾಳೆ ದಿವಸ ಬಗ್ಗೆ ನೀನು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ. நிறைய பேர் என்ன தெரியுமா? ಅನೇಕ ಜನರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ, நாளைக்கு என்ன தெரியாது, ನಾಳೆ ಏನಾಗುತ್ತೆ ಗೊತ್ತಿಲ್ವೇ, பட்டமான என்ன ஆகும் தெரியாது, ಮತ್ತು ಏನಾಗುತ್ತೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, பட்டமான எது எப்ப ஆனா உங்களுக்கு என்ன ಯಾವಾಗ ಏನಾಗುತ್ತೆ ನಿಮಗೆ. சார் இன்னைக்கு நீ எப்படி இருக்கிற அதான் சார் இம்பார்ட்டன்ட். காரியத்தை நல்லா கவனி. ಸತ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿ. அதனால எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். ರೋಮರ್ 16 ಇಟ್ಟುಕೊಳ್ಳಿ. அதனால நமக்கு என்ன சொல்கிறது? ரோமர் 14:18 14:17 ரோமர். இவைகளிலே கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவன் 14:18 ரோமர். ಈ ಪ್ರಕಾರವಾಗಿ ಕ್ರಿಸ್ತನ ಸೇವೆಯನ್ನು ಮಾಡುವವನು ದೇವರಿಗೆ ಮೆಚ್ಚುಗೆಯಾದವನಾಗಿ ரைட் பாருங்க. நாம் பிழைத்தாலும் சரிங்க, நமக்கு ஒரு பிரிவிலேஜ் கொடுக்கிறார் கடவுள். ನಮಗೊಂದು ವ್ಯವಸ್ಥೆಯನ್ನು ದೇವರು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. என்ன பிரிவிலேஜ்னாக்கா, ಏನು ಆ ವಿಷಯವೇನೆಂದರೆ, ஒரே வரி வாசிக்க. ನಾವು பிழைத்தாலும் சரிங்க, ನಾವು ಬದುಕಿದ நாம் பிழைத்தாலும் ಬದುಕಿದವು. இங்கிலீஷ்ல வாசிக்க. ಇಂಗ್ಲಿಷ್ ನೋಡ್ರಿ. For we live, for we live. யார் அதிக வாழ்ந்துருக்கிறோம் அவங்க மாதிரி கதைகளுக்கு ನಾವು ಯಾರು ಇಲ್ಲಿ ಜೀವಿಸಿದ್ರೆ ಮರಗಳನ್ನು ತೆಗ್ತೀವಿ. அவன் சொல்லுவோம். ஹalleluya. பைபிள் நீ படிக்கும்போது என்ன பண்ணணும்னா, நீ அது பாட்டு படிக்கணும். ಬೈಬಲ್ ಓದುವಾಗ ಭಾಗವಾಗಿ வசனம் என்ன சொல்லுது? ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, நாம் பிழைத்தாலும். ನಾವು ಬದುಕಿದರು. இப்போ நம்ம பிழைத்திருக்கிறோமா இல்லையா? ನಾವು ಈಗ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ ಇಲ್ವಾ? அதுக்கு பதில் சொல்லுங்க சார். ಅದಕ್ಕೆ ಉತ್ತರ ನಿಮಗೆ. அவன் சொல்ல மாட்டேங்கிறோம். ஹalleluya. Hallelujah. அதான் privilege. ಅದೇ ನಿಮಗೆ ಪ್ರಿವಿಲೇಜ್. தேவன் கொடுத்திருக்கிற privilege. ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವಂತಹ ಸಂದರ್ಭವನ್ನು நாம் பிழைத்தால், ನಾವು ಬದುಕಿದರು, ನಾವು ಜೀವಿತವಾಗಿದ್ದೇವೆ. ஆக தேவன் நமக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ದೇವರು ಒಂದು ಸ್ನಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அது என்னன்னாக்கா, ಅದು ಏನು ಅಂದ್ರೆ, நாம இப்போ உயிர் வாழ்ந்துருக்கிறோம். ನಾವು ಇವತ್ತು ಜೀವಿತವಾಗಿ ನಾವು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇವೆ. எப்படி பார்க்கிறோம்னாக்கா, ನಾವು ಹೇಗಿದ್ದೀವಿ? ನಾನು ಚೆನ್ನಾಗಿದ್ದೀನಿ, நான் உயிரோடு இருக்கிறேன் சார். ನಾನು ಜೀವಂತವಾಗಿ, ஜீவனோடு இருக்கிறேன் சார். ನಾನು ಜೀವಂತವಾಗಿ. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. அப்ப கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில ಕ್ರೈಸ್ತನ ಜೀವಿತದಲ್ಲಿ ஒரு தேவனுடைய பிள்ளை, ದೇವನ ಮಗನು, ஒரு கிறிஸ்தவன், ಒಬ್ಬ ಕ್ರೈಸ್ತನು, ஒரு தேவனுடைய பிள்ளை ದೇವನ ಮಗನು என்ன சொன்னா, ಏನ್ ಹೇಳಬೇಕೆಂದರೆ, நான் வாழ்கிறேன். ನಾನು ಜೀವಿಸುತ್ತೇನೆ. ಎಲ್ಲ ವಾಕ್ಯத்தை சொல்லுங்க. ನಾನು வாழ்கிறேன். ಜೀವಿಸುತ್ತೇನೆ. நான் ನಾನು வாழ்கிறேன். ಜೀವಿಸುತ್ತೇನೆ. இந்த வாழ்க்கையை எனக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். ಈ ಜೀವಿತವನ್ನ ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஜீவனை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ಈ ಜೀವವನ್ನ ದೇವರು ನನಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஹalleluya. நான் வாழ்கிறேன். ನಾನು ಜೀವಿಸುತ್ತೇನೆ. அதுதான் எனக்கு privilege. ಅದು ನನಗೆ ಸ್ವತಂತ್ರವಾಗಿದೆ. இன்னைக்கு நீ வாழ்ந்துருக்கிறன்னா, ಇದು ನೀನು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀಯ. உன்கிட்ட எவ்வளோ கடவுள் ஞானத்தை கொடுத்திருக்கிறாரு. ನಿಮಗೆ ದೇವರು ಎಷ್ಟು ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, எத்தனை தாளத்தை கொடுத்திருக்கிறாரு. ಎಷ್ಟು ಕಾರಣವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. நீ அதெல்லாம் நினைப்பது. ನೀನು ಅದನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳಬೇಕು. நிறைய பேரு ಅನೇಕ ಜನರು அந்த வாழ்நாள ಆ ಜೀವಿತದ ದಿನಗಳನ್ನು சந்தோஷமா கழிக்காதபடிக்கு ಸಂತೋಷವಾಗಿ ಕಳೆಯದೆ எதையோ நினைச்சுக்கின்னு, ಏನೇನೋ ನೆನೆಸಿಕೊಂಡು, பேசிக்கின்னு, ಮಾತಾಡಿಕೊಂಡು, பயந்துக்கின்னு ಭಯಪಟ್ಟುಕೊಂಡು வாழ்க்கையை கழிக்கிறார்.
ಜೀವಿತವನ್ನು ಕಳೆದಿದ್ದೀಯ. அப்படி கிடைக்காது. ನೀ ಆ ರೀತಿಯಾಗಿ ಕಳೆದಿದ್ದೀಯ. ஹalleluya ஹalleluya. Hallelujah. நீ அப்படி கிடைக்காது. ಆ ರೀತಿಯಾಗಿ ನೀನು ಕಳೆಯಬೇಡ. அப்போ என்ன சொல்றாரு? ಅವರು ಏನು ಹೇಳ್ತಾರೆ? நான் வாழ்ந்திருக்கிறேன். ನಾನು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ஹalleluya. பைபிள் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் நீ எப்படி வாழறேன்னாக்கா ನೀನು ಅನೇಕ ವಿಷಯಗಳಲ್ಲಿ உன்னுடைய ಜೀವಿಸಬೇಕು. உறவு தேவனோடு கூட இருக்கிற ನಿನ್ನ ಸಂಬಂಧ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಇರಬೇಕು. உலகத்துல எல்லாம் வாழறான். ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಜನರು ಜೀವಿಸುತ್ತಾರೆ. சமையல மோசஸ் வந்துட்டு நீங்க பார்க்கக்கூடிய யாத்திராகமம் 33 போகுதுல 33ஆம் அதிகாரத்துல ವಿಮೋಚನ ಕಾಂಡದಲ್ಲಿ அவர் தேவனோடு சஞ்சரிக்கிறார். ಅವರು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಸಂಚರಿಸುತ್ತಾರೆ. அதை நீங்க வீட்டுல படிச்சீங்க. ಅವರ ಮನೆಯಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ அவ என்ன சொல்றாரு அவரே? ಅವರು ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ? அவர் மோசே தேவனோடு முகமுகமாய் சந்தித்தார். ಮೋಸೆಯು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಮುಖಾಮುಖವಾಗಿ ಸಂಧಿಸಿದರು. தேவன் மோசையோடு பேசினார் ಮೋಸೆ ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡಿದರು. அப்படின்னு சொல்றாரு. ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. பாருங்க பிரியமானவர்களே. ನೋಡಿ ಪ್ರಿಯವಾದ, நம்முடைய வாழ்க்கையிலே ನಮ್ಮ நிறைய ಜೀವಿತ நிறைய சத்தியங்களை ஏற்கனவே பேசிவிட்டேன். ಅನೇಕ ಸತ್ಯ ನಾನು ಮಾತಾಡಿದ್ದೇನೆ. ಏನೋಗೂ ದೇವನೋடு ಸಂಚರಿಸಿದ್ದಾರೆ. ಏನೇಕರು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಸಂಚರಿಸಿದ್ದಾರೆ. மோசே தேவனோடு சஞ்சரிக்கிறார். ಮೋಸೆಯು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಸಂಚರಿಸುತ್ತಾರೆ. தாவீதுடைய வாழ்க்கையில பாருங்க. ದಾವೀದನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೋಡಿ. தாவீதுடைய வாழ்க்கையில ದಾವೀದನ ಜೀವಿತದಲ್ಲಿ அவர் படாத கஷ்டங்கள, ಅವರು ಪಡೆದಿರುವಂತಹ அவர் ಕಷ್ಟಗಳು, படாத பிரச்சனைகள, ಅವರು ಪಡೆದಿರುವಂತಹ எத்தனையೋ காரியங்கள் அவருக்கு வந்தது. ಎಷ್ಟೋ ಕಾರ್ಯಗಳು ಅವರಿಗೆ ಬಂದಿದೆ. எல்லா வகையிலும் இருந்து ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯದಲ್ಲೂ ಇತ್ತು. தேவன் அவரை பாதுகாத்தார். ದೇವರು ಅವರನ್ನ ಕಾಯ್ದುಕೊಂಡರು. ஹalleluya. அவர் சொல்றாரு, ಅವರು ಹೇಳ್ತಾರೆ, சங்கீதம் 32:8 நீங்க வாசிங்க. சங்கீதம் 32:8 சொல்றாரு. 32 ಗೀತೆಯಲ್ಲಿ ಹೇಳ್ತಾರೆ, சங்கீதம் 32:8 உண்மையில் என் கண்ணை வைத்து ನನ್ನನ್ನು ಉಪದೇಶಿಸಿ ನಿನ್ನನ್ನು ಉಪದೇಶಿಸಿ ನಡೆಯಬೇಕಾದ ಮಾರ್ಗವನ್ನು ತಿಳಿಸುವನು, ನಿನ್ನನ್ನು ಕಟಾಕ್ಷಿಸಿ ಆಲೋಚನೆ ಹೇಳುವನು ಅನ್ನುತ್ತಾನಲ್ಲ. ஆமென். வாசிப்பவர்கள நான் உனக்கு அது போதித்து நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து பாருங்க, உன் மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை உனக்கு சொல்லுவேன். ஆலோசனை சொல்லுவேன். பாருங்க, யார் இந்த மாதிரி ஆலோசனை சொல்றாங்க? ಯಾರು ನನಗೆ ಈ ರೀತಿಯಾದ ಆಲೋಚನೆ ಹೇಳುತ್ತಾರೆ? பாருங்க, நான் உனக்கு போதித்து ನಾನು ನಿಮಗೆ ಬೋಧನೆಯನ್ನು ಮಾಡಿ, இந்த மாதிரி நாட்கள்ல ನಾನು ಈ ರೀತಿಯಾದ உட்கார்ந்து வேதத்தை வாசி, ನೀನು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು நீ ಓದಿ, ஜெபம் பண்ணு, ನೀನು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು. ஒவ்வொரு நாளும் நீ எப்படி நடக்கணும்னு ஆண்டவர் சொல்வாரு. ನೀನು ಒಂದು ದಿವಸ ಹೇಗೆ ನಡೆಯಬೇಕೆಂದು ದೇವರು நீங்க ಹೇಳುತ್ತಾರೆ. மனுஷன் சொல்றதை கேட்டு நடக்காத. ಮನುಷ್ಯನು ಹೇಳುವ ಮಾತನ್ನು ಕೇಳಿ ನಡೆಯಬೇಡ. இன்னைக்கு அதே பார்த்தா நிறைய பேர் தெரியுமா, ಅವೆಲ್ಲ ಏನ್ ಮಾತಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? ನಿನಗೆ அவங்க எனக்கு வரும் தெரியுமா, ಅವ್ರು ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? இந்த பேப்பர்ல என்னது தெரியுமா, ಈ ಪೇಪರ್ ಅಲ್ಲಿ ಏನಿದೆ ಗೊತ್ತಾ? டிவில என்ன செய்தி வந்து தெரியுமா, ಆ ಟಿವಿಲಿ ಏನು ಸಂದೇಶ தெரிஞ்சு ಬರ್ತದೆ? நம்ம பண்றோம். ನಿಮಗೆ ಗೊತ್ತಾಗಿ ಏನ್ ಮಾಡ್ತೀರ ನೀವು? நீ வீட்டுல பயந்து உக்காந்தேரு. ನೀವು ಭಯಪಟ್ಟು ಮನೆಯಲ್ಲೇ ಕೂತಿರಿ. சாவு என்னைக்குனா வருது சார், அது ಸಾವು ಎಂಬುದು ಯಾವಾಗ ಬರುತ್ತದೆ? அதுக்கு இந்த கொடிய வியாதி தான் வந்து எடுத்துட்டு போறது என்னக்குதா, ಈ ವ್ಯಾಧಿ ಬಂದು ಕರ್ಕೊಳ್ಬೇಕು ಅಂತ ಇದೆಯಾ? அது வரல எப்படின்னா வரலாம். ಅಂದ್ರೆ ಆಗ್ಬೇಕಾದ್ರೂ ಬರುತ್ತದೆ. ஆமென். ஹalleluya. அதனால ಆದ್ರಿಂದ இந்த பசுத்தவான்கள் எல்லாம் ಈ ಪರಿಶುದ್ಧವಂತರೆಲ್ಲ ஆண்டவர்கிட்ட ஐக்கியமாக வாழ்ந்தாங்க. ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಐಕ್ಯವಾಗಿ ನಡೆದವರು. ஹalleluya. ஹalleluya. Hallelujah. நீங்க லூக்காயில சுவிசேஷம் ಲೋಕದ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 2ஆம் அதிகாரத்துக்கு நாம் வருவோம். 2ನೇ ಅಧ್ಯಾಯಕ್ಕೆ ಬರೋಣ. 2ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். லூக்காயில சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் ನೀವು 49. ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿದ್ದೇನು, ಆತನು ಅವರಿಗೆ ನೀವು ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿದ್ದೇನು, ನಾನು ನನ್ನ ತಂದೆಯ ಮನೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕಾದದ್ದು ನಿಮಗೆ ತಿಳಿಯಲಿಲ್ಲವೇ? ஆமா, ஆண்டவர் எதுக்கு நம்ம பூமியில வச்சுக்கிறாரு? ದೇವರು ನಮಗೆ ಹೇಗೆ ನಮ್ಮನ್ನು ரெண்டு முக்கியமான காரியம். ಎರಡು ಮುಖ್ಯವಾದ ಕಾರ್ಯ. ஒண்ணு பார்த்தா உன்னுடைய உறவு அவருக்கு சரியாகணும். ನಿಮ್ಮ ಸಂಬಂಧ ಅವರಿಗೆ ಸರಿಯಾಗಿರಬೇಕು. நீ நல்லா வாழணும்னாக்கா, ನೀವು ಚೆನ್ನಾಗಿ ಜೀವಿಸಬೇಕು. பயமில்லாத வாழ்க்கை வாழணும். ನೀನು ಭಯವಿಲ್ಲದ ಜೀವಿತ உறவு ಮಾಡಬೇಕು. கரைக்கிறது. ನಿಮ್ಮ ಸಂಬಂಧ ಸರಿಯಾಗಿರಬೇಕು. வாழ்க்கையில உறவு கரைக்காது. ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಸಂಬಂಧ ಸರಿಯಾಗಿರಬೇಕು. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் அந்த மாதிரி இருந்தாங்க. ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯ ಪರಿಶುದ್ಧರು ಹಾಗೆ ಇದ್ದರು ದೇವರೊಟ್ಟಿಗೆ. இன்னும் உலகத்துல உயிரோட வச்சுக்கிறதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கங்க. ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಇಟ್ಟಿರುವಂತ ಕಾರಣವೇನು? யாரும் பயந்து பயந்து நடிகை வீட்டுல ஒளிஞ்சிட்டு மொழியில வந்துக்கிறதுக்கு இல்லை இது. ಯಾರು ಭಯಪಟ್ಟು ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಅಲ್ಲ. உனக்கு உயிர் கொடுத்துக்கிறது எதுக்கு? ನಿಮಗೆ ಜೀವ ಕೊಟ್ಟಿರೋದು ಯಾವುದಕ್ಕೆ? உனக்கு உயிர் பிச்சை கொடுத்தது யாரு? ನಿಮಗೆ ಜೀವದ ಭಿಕ್ಷೆ ಕೊಟ್ಟಿದ್ದವರು ஜீவனை ಯಾರು? கொடுக்க அவரால முடியும். ಜೀವನ ಕೊಡೋದಕ್ಕೆ ಅವರಿಗೆ ಸಾಧ್ಯ. ஜீவனை எடுக்க அவரால முடியும். ಜೀವ ತೆಗೆಯಲಿಕ್ಕೆ ಅವರಿಗೆ ಸಾಧ್ಯ. அவர்தான் நமக்கு. ಅವರಿಗೆ அவருக்கு ஏதோ ஒரு நோய்க்கு பயந்துக்குது. ಯಾವುದೋ ಒಂದು ನೋವಿಗೆ ನಾವು ಭಯಪಡ್ತೇವೆ. ஆண்டவர் விஷயத்துல நீ இப்படி இருந்தா கர்த்தர் எப்படி உனக்கு பாதுகாப்பு? ದೇವರ ವಿಷಯದಲ್ಲಿ ನೀವು ಹೀಗಿದ್ರೆ
దేవునికి ఏమి కాపాడుతారు அந்த விஷ வாயு ஊட்டிக்கிட்டு உனக்கு பால்வானவரு ఆ విషయ జంతువుని మాత్రం కాపాడుతారు ஆக்க மாட்டாரு. ನೋಡುವುದಿಲ್ಲ அவரை தவிர்த்து பாதுகாப்பு இல்லை. ಅವರನ್ನ ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಕಾಪಾಡಲಿಕ್ಕೆ ಇಲ್ಲ ஏசப்பதான் பாதுகாப்பு. ಯೇಸು ಸ್ವಾಮಿಗೆ ಕಾಪಾಡು நீ அவருக்கு பயப்படலனாக்கா ನೀವು ಅವರಿಗೆ ಭಯಪಡಬೇಕು வேற யாரும் உனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணவே முடியாது. ಬೇರೆ ಯಾರು ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ஆமென். ஆண்டவர் இந்த பூமியில வந்தாரு. ದೇವರು ಈ ಲೋಕದಲ್ಲಿ லூக்கா ಹುಟ್ಟಿದ್ದಾರೆ 2ஆம் அதிகாரத்துல ಲೂಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 12 வயசானவன ஒரு ஆலயத்துக்கு போறான். 12ನೇ ವಯಸ್ಸಿನಲ್ಲಿ ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ ஆலயத்துக்கு போயிட்டு அவங்க அப்பா அம்மா அவரை விட்டு வந்தாரு. ಆ ತಂದೆ ತಾಯಿ ಅವರನ್ನು ಬಿಟ್ಟು ಅವರು ಬರುತ್ತಾರೆ அந்த கூட்டத்துல வந்து பாருங்க சுட்டே பார்த்தா இல்ல. ಆ ಕೂಟದಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ ಅಂತ ನೋಡಿದ್ರೆ திரும்ப ஆலயத்துக்கு போறாரு. ಮತ್ತೆ ಆಲಯಕ್ಕೆ அங்க ಹೋಗುತ್ತಾರೆ போனா பெரிய பெரிய வேத பாரகர்கிட்ட ஆசிரியர்கிட்ட ஆண்டவர் பேசிட்டாரு. ಇವರು ಕೂತ್ಕೊಂಡು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ವೇದಾಂತವನ್ನು ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ ಯಾರು ಇವರು ಚಿಕ್ಕ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಇಷ್ಟು ಚೆನ್ನಾಗಿ ಮಾತಾಡ್ತಾರೆ ಯೋಸೇಫನು ಮರೆಯಲ್ಲಿ ಬರ್ತಾರೆ ಅವರು ಬಂದು ಕೇಳುತ್ತಾರೆ ನೀವು ಇಲ್ಲಿದ್ದೆ ಬಂದಲ್ಲ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ನಾನು ವಿಶಾಲವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿದ್ದೆವು ನಾವು ತಳಮಳಗೊಂಡು ನಿಮ್ಮ ಹುಡುಕಿದ್ವಿ ಎಲ್ಲಪ್ಪ ಹೌದು ನೀನು ಅದಕ್ಕೆ ದೇವರು ಹೇಳ್ತಾರೆ ನೀವು ನನ್ನ ಹುಡುಕಿದ್ದೇನು ಎಲ್ಲರೂ ಗಮನಿಸಿ ನೀವೆಲ್ಲೇ ನೀವೆಲ್ಲೇ ನೀವೇಕೆ ನಾನು ಹುಡುಕಿದ್ದೇನು ನಾನು ನನ್ನ ತಂದೆಯ ಮನೆಯಲ್ಲಿ ಇರಬೇಕಾದ್ರೆ ತಿಳಿದಿಲ್ಲ ನನ್ನ ತಂದೆ ನನ್ನ ಕಳಿಸಿದ್ದಾರೆ ತಂದೆ ನನ್ನನ್ನು ಕಳಿಸಿದ್ದಾರೆ ಅವ್ರು ಯಾವಾಗ ಕಳಿಸಿದ್ದಾರೆ ಆ ಕೆಲಸವನ್ನು ನಾನು ಮಾಡಬೇಕು ನಾನು ಇಲ್ಲಿ ಜಾತ್ರೆಗೆ ಬರುವುದಕ್ಕೆ ನನಗೆ ತಂದೆ ಕೊಟ್ಟಂತ ಕೆಲಸ ನೀವು ಜೀವಿಸಲು ಯಾವುದಕ್ಕೆ ಜೀವಿಸಬೇಕು ದೇವರೊಟ್ಟಿಗೆ ಐಕ್ಯವಾಗಿರಬೇಕು ಮತ್ತೆ ದೇವರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು ಎರಡು ಕೆಲಸ ಮಾತ್ರ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾರೆ ನಮಗೆ ಮಾತ್ರವಲ್ಲ ದೇವರಿಗೆ ಸೇವೆ ಮಾಡಬೇಕು ನಾನು ತಂದೆ ಮನೆ ಇರಬೇಕು ಅವರು ಕಳಿಸುವುದು ಅದಕ್ಕೋಸ್ಕರ ನಾನು ಬಂದಿದ್ದೇನೆ ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ ಅವರು ಹಾಕಿದ್ದರು ಭೂಮಿಯಲ್ಲಿ ಬರುವಾಗ ಅವರ ಕೆಲಸವನ್ನು ಅವರು ಮಾಡಿದರು ತಂದೆ ಏನು ಕೆಲಸ ಕೊಟ್ಟರು ಆ ಕೆಲಸವನ್ನು ಮಾಡಿದರು ಅವರು ಹೋಗ್ಬೇಕಾದ್ರೆ ಹೇಳಿದ್ರು யோவான் 20:21 இருக்குது. யோவான் 20:21 அவர் என்ன சொல்றாருனாக்கா இதோ இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி ಮತ್ತೆ ಅವರನ್ನು ನೋಡಿ உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக ನಿಮಗೆ ಸಮಾಧಾನವಾಗಲಿ உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக ನಿಮಗೆ ಸಮಾಧಾನವಾಗಲಿ பிதா என்னை அனுப்பினது போல ತಂದೆ ನನ್ನನ್ನು ಕಳಿಸಿಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ ನಾನು உங்களை அனுப்புகிறேன் ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಕಳಿಸಿಕೊಡುತ್ತೇನೆ ஹalleluya ஹalleluya ಹಲ್ಲೆಲೂಯಾ பிதா என்ன அனுப்பினாரு ತಂದೆ ನನ್ನನ್ನು ಕಳಿಸಿಕೊಟ್ಟರು அதுபோல நான் உங்களை அனுப்புகிறேன் ಅದರಂತೆ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು நீங்க ಕಳಿಸಿದ್ದೇನೆ போய் என்ன பண்ணணும் ನೀವು ಹೋಗಿ ಏನು ಮಾಡಬೇಕು வேலை செய்யணும் ನನ್ನ ಕೆಲಸ ಮಾಡಬೇಕು ஆமென் சொல்வோம் ஆமென். ஹalleluya நம்மளும் உயிர் வாழணும் ನಾವು ಜೀವಿಸಬೇಕು ஆண்டவரோட உறவா இருக்கணும் ದೇವರಿಗೆ ಸಂಬಂಧವಾಗಿರಬೇಕು ஆண்டவருக்கு எங்கெங்க சாட்சியா இருக்குமோ அங்க சாட்சியா இருக்கணும் ಎಲ್ಲೆಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರಬೇಕು ಅಲ್ಲಿ ಇರಬೇಕು ஆண்டவரை பத்தி சாட்சியா இருக்க வேண்டிய நாட்கள் இதுவும் ஒரு முக்கியமான நாட்கள் இது ದೇವರಿಗೆ ಸಾಕ್ಷಿಯಾಗಿರುವುದು ಇದು ಮುಖ್ಯವಾದ ದಿವಸ கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தருணத்தை கொடுக்கிறார் ದೇವರು ಒಂದು ಕಾಲವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ ஆமென் ஹalleluya ஹல்லேலூயா. அப்படி நம்ம சாட்சியா இருக்கணும் ನಾವು ಸಾಕ್ಷಿಯಾಗಿರಬೇಕು ஆக வந்து நமக்கு அந்த வேலைகள் எல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார் ಆ ಕೆಲಸವೆಲ್ಲ ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ மத்தேயு 28ல கூட சொல்றாரு ಮತ್ತೆ 28ರಲ್ಲಿ 19 ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ 20 வருஷத்துல 19 20ರಲ್ಲಿ நீங்கள் உலகமெங்கும் போய் ನೀವು ಲೋಕ ಪೂರ್ತಿಯಾಗಿ ಹೋಗಿ சர்வ சிருஷ்டிக்கும் ಸರ್ವ ಲೋಕದಲ್ಲಿರುವ சுவிசேஷத்தை அறிவிங்கள் அப்படின்றார் ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರಿರಿ ಎಂಬುದಾಗಿ ஹalleluya ஹல்லேலூயா. ஹalleluya ಹಲ್ಲೇಲೂಯಾ. உலகமெங்கும் ಲೋಕದ ಪೂರ್ತಿಯಾಗಿ நீங்கள் இந்த வாட்ஸ்அப்ல ವಾಟ್ಸ್ಆಪ್ ಅಲ್ಲಿ ತುಂಬಾ ಮೆಸೇಜ್ ನಾವು ನೋಡ್ತೀವಿ ஒரு 18 வயசுக்குள்ள 18 ವರ್ಷದ ಒಂದು ಮಗು பெட்ல இருக்குது கொரோனா நோய் ಬೆಡ್ ಅಲ್ಲಿ ಇದ್ದಾರೆ ಕೊರೋನಾ ಆಮೇಲೆ டாக்டர் வந்து சர்டிஃபிகேட் பண்ணிட்டாரு ಡಾಕ್ಟರ್ ಬಂದು ಸರ್ಟಿಫಿಕೇಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ என்ன சர்டிஃபிகேட் பண்ணிட்டாரு ಏನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅವರಿಗೆ இந்த புள்ள மரிச்சிச்சு ಈ ಮಗು ಸತ್ತು ಹೋಯ್ತು இந்த புள்ள கண்ட்ரோல் பண்ணல ಇದು ನಡೆದ ಒಂದು ಸಂಭವ மரிச்சிச்சு ಆ ಮಗು ಸತ್ತು ಹೋಯ್ತು போயிட்டாரு ಅವ್ರು ಬರ್ಬಿಟ್ಟು ಹೋದ್ರು போயிட்டு ஒரு 10
15-20 நிமிஷத்துக்கு திரும்பி வராது. ಮತ್ತೆ 10-15 ನಿಮಿಷ ಆದ್ರೆ ಮತ್ತೆ ಬರುತ್ತಾರೆ. திரும்பி வராது. ಮತ್ತೆ ಬರುವಾಗ அந்த பொண்ணு கண்ணு தள்ளுது. ಆ ಮಗು ಕಣ್ಣು ತೆಗೆದು ನೋಡ್ತಾ ಇದೆ. என்னன்னு சொல்லுவீங்க நீங்க? ನನಗೆ ಏನ್ ಹೇಳ್ತೀರಾ ಅದಕ್ಕೆ? என்ன? அதெல்லாம் சத்தியம் இதெல்லாம். ಇದೆಲ್ಲ ಸತ್ಯವಿದೆ. உலகத்துல இப்ப நடக்குது அந்த மாதிரி. ಲೋಕದಲ್ಲಿ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಡೀತದೆ ಈಗ. அந்த பிள்ளைகளுடைய இதயம் தேவனோடு உருவாடி கொண்டிருக்கிறது. ಆ ದೇವರ ಮಗು ஆண்டவர் அந்த பிள்ளையோடு உருவாடி இருக்கிறார். ಆ ಮಗು ಜೊತೆಗೆ ದೇವರು ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ರು. ನೋಡಿ அமிதமான சூழ்நிலை வந்தால் ಆ ರೀತಿಯಾದ ಸಂದರ್ಭ ಬಂದರೂ ಸಹ தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು ದೇವರು ಕಾಪಾಡುತ್ತಾರೆ. அதேபோல அவருடைய துணைவியார் ಅವರ ಪತ್ನಿಯರು ಸಹ நம்ம பெரிய பெரியவர் மட்டும் செல்றது. ಅವರ ಹೆಸರು ಸಹ ನಮಗೆ உங்க ಗೊತ್ತು. பிள்ளைகளுடைய சாட்சி பார்த்தீங்கன்னா ಆತ ಆ ಸಹೋದರಿಯ ಸಾಕ್ಷಿ ನೋಡಿ ரொம்ப பலவீனம். ಅವರು ತುಂಬಾ ಬಲವೀನವಾಗಿದ್ದಾರೆ. நாட்கள்ல ஜீவனா உலகம் ஒரு பாடம். ಎಂಬುದು ಸಹ ನಮ್ಮನ್ನು ಯಾರು ಅಂತ ನೋಡ್ತಾರೆ. அண்ட் பிராக்டிகலர்ஸ் பேசுறது எல்லாம் கேட்டு சொல்லுவாங்க. ನಾನು ಪ್ರಾಕ್ಟಿಕಲ್ ಆಗಿ அதுக்குள்ள கேட்கணும். நான் எந்த உண்மை சொல்றேன். ಇರುವ ನಿಜವನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ. ದೋಷம் வந்தாலும் ಒಂದು ಕೆಮ್ಮು ಬಂದರೂ ಸಹ எங்கள் வந்தாலும் ಒಂದು ನೆಗಡಿ ಬಂದರೂ ಸಹ எழுதாச்சாரம் ಏನಾಯ್ತು ಅನ್ನೋದನ್ನ ನೋಡುತ್ತಾರೆ. நேச்சுரல் ಇದೆಲ್ಲ ಒಂದು ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ನಡೆಯುವಂಥದ್ದು. வரும் அது போகும். ಇದು ಬರತ್ತೇ ಹೋಗುತ್ತೆ. மனிதனுடைய சரீரம் இருக்கிறவரையிலும் சில பலவீனங்கள் இருந்தே தீரும். ಮನುಷ್ಯನ ಶರೀರದಲ್ಲಿ ಅನೇಕ ಬಲವೀನಗಳು ಇದ್ದೇ ಇರುತ್ತೆ. அதனால இதுவா அதுவா பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಇದುವಾ ಅದುವಾ ಅಂತ ನಾವು Praise the Lord. Hallelujah. ಭಯಪಡಬೇಕಾಗಿಲ್ಲ. Stand firm in the faith. ನಾವು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನಿಲ್ಲಬೇಕು. தேவன் மேல இருக்கிற விசுவாசத்தை வரும். ದೇವರ ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ನಾವು ಇರಬೇಕು. நான் வந்து அவசியம் 1-15 நிமிஷம் 10 நிமிஷம் 10 ನಿಮಿಷಕ್ಕೆ ನಾನು ಮುಗಿಸ್ತೇನೆ. என்ன சொல்றாரு? ராமன் 14 விடாதீங்க. 8 அதே ஆமென். ಲೋಕದ 4 நாம் பிழைத்தாலும் ನಾವು ಬದುಕಿದರು, சொல்லுங்க. நாம் பிழைத்தாலும் ನಾನು ಬದುಕಿದರು, மரித்தாலும் ಸತ್ತರು, நாம் மரித்தாலும் ನಾನು ಸತ್ತರು. கரங்களை தட்டி ஒரு வேலை சொல்லுங்க. காதலை விட்டு விட நல்லா இருக்கு. நாம் பிழைத்தாலும் ನಾನು ಬದುಕಿದರು, அப்புறம் வேணாம் மரித்தாலும் ಸತ್ತರು. ஹalleluya Hallelujah. ஹalleluya. அது செகண்ட் பாயிண்ட் நம்மளுக்கு அது. ನಮ್ಮ ಸೆಕೆಂಡ್ ಪಾಯಿಂಟ್ ಅದು. whether we live ನಾವು ಬದುಕಿದರು, or die. ನಾವು ಸತ್ತರು. இது ரெண்டு ஆப்ஷன் தான். ಇದೆರಡೇ ಒಂದೆರಡು ವಿಷಯ ಇದೆ. வாழ்க்கை தத்துவமே இதுதான். ಆ ಜೀವಿತದ ತತ್ವವಿದೆ. ஒன்று வாழுது, ಒಂದು ಜೀವಿಸೋದು, இரண்டாவது சாவு. ಇನ್ನೊಂದು ಸಾಯೋದು. இதிலிருந்து யாரு தப்பிக்க முடியும் அது சொல்லுங்க. ಇದರಿಂದ ಯಾರು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ? முடியுமா? ಸಾಧ್ಯವೇ? கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವಂತಹ அற்புத படைப்பை பாருங்க. ನಮ್ಮ ಅದ್ಭುತವಾದ ಒಂದು ಇದನ್ನು ನೋಡಿರಿ. பிறக்கிறோம், ನಾವು ಹುಟ್ಟುತ್ತೇವೆ, அது பார்த்து ಅದು ಹುಟ್ಟುವಿಕೆ, அப்ப வளர்றோம், ಆಮೇಲೆ ಬೆಳೆಯುತ್ತೇವೆ, அது growth. ಅದು ಬೆಳವಣಿಗೆ, அப்ப நமக்கு வாழ்க்கை இருக்குது, ನಮಗೆ ಜೀವಿತವಿದೆ, ஜீவன் இருக்குது. ನಮಗೆ ಜೀವವಿದೆ, அதனால நடக்கிறோம், ಆದ್ರೆ ನಡೆಯುತ್ತೇವೆ, அதனால படிக்கிறோம், ಅದರಿಂದ ಹೋಗುತ್ತೇವೆ, அதனால பேசுறோம், ಅದರಿಂದ ಮಾತಾಡುತ್ತೇವೆ, அதனால வேலை செய்யறோம், ಅದರಿಂದ ಕೆಲಸ ಮಾಡುತ್ತೇವೆ. அதனால வாழ்க்கை அமையுது. ಆ ರೀತಿಯಾಗಿ ಜೀವನ ನಡೀತದೆ. மனிதனுடைய routine of life. ಅದೇ ಜೀವನದ ಚಕ್ರವಾಗಿದೆ. வாழ்க்கை அப்படியே ಜೀವಿತದ ಹಾಗೆ ಇರುತ್ತದೆ. எல்லாம் ஆன பிறகு ಇದೆಲ್ಲ ಆದ ನಂತರ ஒரு நாளைக்கு மறிக்கிறோம். ಒಂದು ದಿವಸ ನಾವು ಸತ್ತು ஹalleluya ஹalleluya. Hallelujah. நல்லா கவனிங்க. ಇದನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿ. பயமுறுத்துற வார்த்தைகள், ಇದು ಭಯಪಡಿಸುವಂತ ವಾಕ್ಯ. ஜீவனுள்ள வார்த்தைகள். ಜೀವವುಳ್ಳ ದೇವರ ವಾಕ್ಯ. மனிதன் பிறப்பது ಮನುಷ್ಯನ ಹುಟ್ಟುವುದು wonder, அற்புதம். ಅದು ತುಂಬಾ ಒಂದು ಅದ್ಭುತವಾದ ವಿಷಯ. ನನ್ನ ಮಗು ಹುಟ್ಟುತ್ತಂತಪ್ಪ, ஒரே happiness தான். ಅವ್ರು ತುಂಬಾ ಸಂತೋಷವಾಗಿರ್ತಾರೆ. birth is a miracle. அது ஒரு அற்புதமான ಅದು ಹುಟ್ಟುವಿಕೆ ಒಂದು ಅದ್ಭುತವಾದಂತ ವಿಷಯ. இந்த பூமியை நோக்கி ஒரு குழந்தை, ஒரு ஜீவன் பிறக்கிறது. ಈ ಭೂಮಿಯನ್ನು ನೋಡಿ ಒಂದು ಜೀವ ಹುಟ್ಟುತ್ತದೆ. அது இந்த பூமியை பார்க்கிறது, ಅದು ಜೀವ ಈ ಲೋಕವನ್ನು மக்களை ನೋಡುತ್ತದೆ, பார்க்கிறது, ಈ ಮಕ್ಕಳನ್ನ ನೋಡುತ್ತದೆ, உலகத்தை பார்க்கிறது, ಈ ಲೋಕವನ್ನು ನೋಡುತ್ತದೆ, உலகத்திலே வாழ்கிறது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತದೆ. தேவன் நமக்கு அந்த ஜீவனை கொடுத்தார். ದೇವರು ನಮಗೆ ಆ ಜೀವಿತವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. அதனாலே ಅದರಿಂದ நாம் நடக்கிறோம், ನಾವು ನಡೆಯಲಿದ್ದೇವೆ, நடக்கிறோம், ನಡೀತಾ ಇದ್ದೇವೆ, நம்முடைய வாழ்க்கையை அமைக்கிறோம். ನಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ನಾವು ನಡೆಸ್ತಾ இதை ಇದ್ದೇವೆ. கொடுக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. அது ஒரு சமயம், ಅದೊಂದು ಸಮಯ, அது முடிவோடு ಅದು ಮುಗಿಯುವಾಗ ஜீவன் அவரை விட்டு போகுது. ಆ ಜೀವ ಅವನ್ನ ಬಿಟ್ಟು ಹೋಗುತ್ತದೆ, அது போகுது. ಆ ಜೀವಿತ ಹೋಗುತ್ತದೆ. அது போன பிறகு ಅದು ಹೋದ ನಂತರ அதனால தான் அதை நான் சொல்லுங்க மாட்டேன். ಅದು ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. நம்முடைய வாழ்க்கையிலே ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ
வாழ்ந்தாலும் ಜೀವಿಸಿದರು மரித்தாலும் ಸತ್ತು ಹೋದರು ஆண்டவருக்காக மாறிக்கணும். ದೇವರಿಗೋಸ್ಕರ ಜೀವಿಸಬೇಕು. எல்லாம் வாழ்றாங்க. ಜೀವಿತದಲ್ಲಿ ಅನೇಕ ಜನರು எல்லாரும் வாழறாங்க. ಎಲ್ಲರೂ ಜೀವನ ಮಾಡ್ತಾರೆ, எல்லாம் தான் மாறிக்கிறாங்க. ಎಲ್ಲರೂ ಸತ್ತು ಹೋಗುತ್ತಾರೆ. அதுக்கும் ಅದಕ್ಕೂ நாம மாறிக்கிறதுக்கும் ನಾವು ಸಾಯುವುದಕ್ಕೂ என்ன வித்தியாசம் ಏನು நான் கேட்கிறேன். ವ್ಯತ್ಯಾಸ ಅಂತ ನಾವು ಕೇಳುತ್ತೇನೆ. நம்பிக்கை இல்லாமல் மாறிக்கிறாங்க. ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ಅವರು ಸಾಯುತ್ತಿದ್ದಾರೆ. நாம் நம்பிக்கையோடு மாறிக்கிறோம். ನಾವು ನಂಬಿಕೆಯಿಂದ ನಾವು ಸಾಯುತ್ತಿದ್ದೇವೆ. ஆமென் சொல்வோம். ஹalleluya. நமக்கு தேவன் ನಮಗೆ ದೇವರು நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். வாழ்ந்தாலும் அவரோடு, ಜೀವಿಸಿದರೆ ಅವರೊಟ್ಟಿಗೆ, மரித்தாலும் அவரோடு. ಸತ್ತರೂ ಅವರೊಟ್ಟಿಗೆ. எப்படி அவரோடு? ಹೇಗೆ ಅವರೊಟ್ಟಿಗೆ? அடுத்து 2 கொரிந்தியர் 5:8. 2 கொரிந்தியர் 5:8. 2 ಕೊರಿಂಥರು 5:8. 2 கொரிந்தியர் 5:8. ಇದನ್ನು ಆಲೋಚಿಸಿ ನಾವು ಧೈರ್ಯವುಳ್ಳವರಾಗಿದ್ದು ದೇಹವನ್ನು ಬಿಟ್ಟು ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿರುವುದೇ ಉತ್ತಮವೆಂದು ಎಣಿಸುತ್ತೇನೆ. அவன் பாருங்க, நாம் தைரியமா இருந்து ನಾವು ಧೈರ್ಯವುಳ್ಳವರಾಗಿದ್ದು எப்படி இருந்து ನಾವು ಹೇಗಿದ್ದು இந்த மெசேஜ் கேட்டு போனா உங்களுக்கு எந்த பயமும் வரக்கூடாது. ಈ ಮೆಸೇಜ್ ಕೇಳಿದ್ರೆ ಯಾವ್ದು ಭಯ ಬರಬಾರದು. ஆமென் சொன்னோம். நீ வாழ ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா இருக்கணும். வீட்டுல ನೀವು ಜೀವಿಸುವ ಒಂದೊಂದು ದಿವಸ ಸಂತೋಷವಾಗಿರ್ಬೇಕು. யார் பேச்சுக்கு காது கொடுக்காதீங்க. ಯಾವ ಮಾತಿಗೂ ನೀವು ಕಿವಿಗೊಡಬೇಡಿ. பேசுனா திருப்பி அடிங்க. சொல்லுங்க. ಮಾತಾಡಿದ್ರೆ ಮತ್ತೆ ಹೇಳಿದ್ರಿ, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ದೇವರು ನಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಇದ್ದಾರೆ. ஹalleluya. ஹalleluya. நான் சந்தோஷமா இருக்கேன். ನಾನು ಸಂತೋಷವಾಗಿದ್ದೇನೆ, பரவாயில்ல. ಪರವಾಗಿಲ್ಲ. உயிரோடு இருந்தா ನಾನು ಜೀವಿತವಾಗಿದ್ದೇನೆ. கர்த்தர் சித்தம். ಕರ್ತನ ಚಿತ್ತ கேக்குறாரா? ಎತ್ಕೊಂತಾರ, கர்த்தர் சித்தம் சொல்றோம். ದೇವರ ಚಿತ್ತ ಅಂತ ಹೇಳ್ಕೋಬೇಕು. பாருங்க, ಅವ್ರು ಹೇಳ್ತಾರೆ, நாம் என்ன வசனம் சொல்லுது? அது வாக்கியம். தைரியமா இருந்து ನಾವು ಧೈರ್ಯವುಳ್ಳವರಾಗಿದ್ದು இந்த தேகத்தை விட்டு குடி போவோம். ದೇಹವನ್ನು ಬಿಟ್ಟು இங்க குடியிருக்கிற நீ. ನಾವು ಇಲ್ಲಿ ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀವಿ. ஏன் இந்த குடி இங்க இருக்கிற? ನೀವು ಇಲ್ಲಿದ್ದೀರಾ, இதை விட்டு ಇದನ್ನ ಬಿಟ್ಟು வேற ஒரு ஊருக்கு போறாங்க. ಬೇರೆ ಒಂದು ಊರಿಗೆ ಹೋಗ್ತೀರಾ. குடி போறீங்க. ನೀವು ಅಲ್ಲಿಗೆ ಜೀವನ ಮಾಡಕ್ ಹೋಗ್ತೀರಾ. ಇಲ್ಲಿ ವಾಕ್ಯ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ. எவ்வளவு நம்பிக்கை நமக்கு. ನಮಗೆ ಎಷ್ಟು ನಂಬಿಕೆ, எவ்வளவு விசுவாசம் நமக்கு. ಎಷ್ಟು ವಿಶ್ವಾಸ ನಮಗೆ. குடி போகவும் ನಾವು ಅಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೇವೆ, கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும். ನಾವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ஆமென் சொல்லுவோம். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். இப்போ நீங்க ஊர்ல குடியிருக்கீங்க. ನೀವು ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ. மரிச்சாக்கா ನೀವು ಸತ್ತ ಮೇಲೆ ಅವ್ರ ಮನೆಯಲ್ಲಿ அவர்கிட்ட குடியிருக்கீங்க. ಅವರೊಟ್ಟಿಗೆ ನೀವು ಜೀವಿಸ್ತಾ ಇದ್ದೀರಿ. என்ன சாக்கியம் சார். ಇದೆಷ್ಟು ಶ್ಲಾಘ್ಯವಾಗಿದೆ பாத்தீங்களா? ನೋಡಿ. மரணத்தை பத்தி கூட ரொம்ப ஒரு மாதிரி நினைச்சுடாரு. ಮರಣದ ಬಗ್ಗೆ ನೀವು ತಿಳ್ಕೊಳ್ಳಬೇಡಿ, ಸತ್ತೋಗ್ಬಿಟ್ರು ಅಂತ ನೀವು ತಿಳ್ಕೊಬೇಡಿ. ಸಾಧಾರಣ ಸಾಯ್ತಾರೆ. கர்த்தருடைய பிள்ளைகள் சாகும்போது ಕರ್ತರ ಮಕ್ಕಳು ಸಾಯುವಾಗ அவங்க எங்க போறாங்க? ಅವ್ರು ಎಲ್ಲಿ ಹೋಗುತ್ತಾರೆ? கர்த்தர்கிட்ட போறாங்க. கர்த்தர் ಬಳಿಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ. ஹalleluya. ஹalleluya. எங்கே கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். ನಾವು ಕರ್ತನ ಬಳಿಯಲ್ಲಿ கரங்களை தட்டி ಉತ್ತಮವಾಗಿ சொல்லுவோம். Absent in the body, present with the Lord. Am I correct? Bible வச்சுக்கிறீங்க நீங்க பாருங்க. Absent in the body, present. இந்த ஆவி விட்டுச்சுனாக்கா ಈ ಆವಿ ಇಲ್ಲದೆ ಬಿಟ್ಟು ಹೋದ್ರೆ ಅಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೆ. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. எவ்வளவு நம்பிக்கையின் வாழ்க்கை, ಎಷ್ಟು ನಂಬಿಕೆಯ ಜೀವಿತ, எவ்வளவு மகிமையின் வாழ்க்கை, ಎಷ್ಟು ಮಹಿಮೆಯ ಜೀವಿತ, எவ்வளவு மகத்துவத்தின் வாழ்க்கை. ಎಷ್ಟು ಮಹತ್ವವುಳ್ಳ அந்த ಜೀವಿತ. தேவனை, ஜீவனுள்ள தேவனை ಆ ಜೀವವುಳ್ಳ ದೇವರನ್ನ தெய்வமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ದೇವರಾಗಿ ಅಂಗೀಕರಿಸುವಂತ ಮಕ್ಕಳೇ, நீங்கள் பாக்கியவான்கள். ನೀವು ಭಾಗ್ಯವಂತರು, நீங்கள் பாக்கியவான்கள். ನೀವು ಭಾಗ್ಯವಂತರು. இன்றைக்கு நமக்கு ஆலயத்திற்கு வந்திருக்கிறோம். ಇವತ್ತು ನಮ್ಮ ಆಲಯಕ್ಕೆ ನಾವು ಬಂದಿದ್ದೇವೆ. நாளைக்கு எல்லாருக்காக ನಾವು ಇಲ್ಲದೂ ಸಹ இந்த தேவ வார்த்தைகள் தொடரும். ಈ ವಾಕ್ಯಗಳು ಮುಂದುವರಿಯುತ್ತದೆ. தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನಮಗೆ ಜೀವನ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. அதிலே தேவனுடைய ரகசியங்களை, வெளிப்பாடுகளை ದೇವರ ರಹಸ್ಯಗಳ ಒಂದು ಪ್ರಕಟಣೆಗಳು சித்தமான ದೇವರಿಗೆ ಚಿತ್ತವಾದರೆ வருகிற நாட்களிலே ಬರುವ ದಿನಗಳಲ್ಲಿ இந்த கொடிய வியாதியோ ಈ ವ್ಯಾಧಿಯೋ அல்லது அதாவது வெட்டி கிளிகளோ ಈ ಮಿಡತೆಗಳು வேற என்னென்ன கண்டு வருது, ಏನೇನೋ ಪ್ರಭಾವಗಳು ಬರುತ್ತದೆ. இதெல்லாம் ஏன் வருது, ಇದೆಲ್ಲ ಯಾಕೆ ಬರುತ್ತದೆ, இதெல்லாம் எங்கிருந்து வருது, ಇದೆಲ್ಲ ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತದೆ, பைபிள்ல எங்கிருந்து இருக்குது ಬೈಬಲಲ್ಲಿ ಎಲ್ಲೆಲ್ಲಿದೆ என்பதை ಎಂಬುದನ್ನ நாங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் ಇದು ನಿಮಗೂ ಎಲ್ಲರಿಗೂ ನಾವು ಹೇಳಿಕೊಡ್ತೇವೆ. நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன பண்ணணும்?
ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? இந்த நிச்சயத்தோடு வாழ்வோம். ಇದು ನಿಶ್ಚಯದಿಂದ ನಾವು ಜೀವಿಸೋಣ. தேவ வசனத்தை நாம் வச்சு முடிச்சிரோம். ದೇವರ ವಾಕ್ಯ ನಮಗೆ பிலிப்பியர் 1:23. பிலிப்பியர் 1:23. ಫಿಲಿಪ್ಪಿಯರು 1:23. பிலிப்பியர் 1:23 வாசிங்க. அது நம்ம சொல்லாம இருக்கவே முடியாது. பிலிப்பியர் 1:23ல ஏனெனில் பிறனினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு. அது அதிக நன்மையா இருக்கும். ஆமென். அங்க பாருங்க. ಅಲ್ಲಿ ನೋಡಿ பிலிப்பியர் 1:13ல அவர் என்ன சொல்றாருனாக்கா 1:21ல கிறிஸ்து எனக்கு ஜீவன். ஆமென் சொல்வோம். ಕ್ರಿಸ್ತ ನನ್ನ ಜೀವಿತ. ஹalleluya. ஹalleluya. கிறிஸ்து எனக்கு ஜீவன். ಕ್ರಿಸ್ತ ನನ್ನ ಜೀವಿತ. சாவு எனக்கு ஆதாயம். ಸಾವು ನನಗೆ ಆದಾಯ. அப்ப கிறிஸ்து இருந்தாக எனக்கு லைஃப் ಇದೆ. ಕ್ರೈಸ್ತರ ಇದ್ದರೆ ನನಗೆ ಇರುತ್ತದೆ. சாவாச்சுனாக்கா ಸತ್ತು ಹೋದರೆ அது வந்து இட்ஸ் கெயின் ஃபார் மீ. ஏன்னா நான் ஆவிக்கு போறேன். ನಾನು ಏನಂದ್ರೆ ಅದನ್ನ ನಾನು ಅವರ ಹೋಗುತ್ತೇನೆ. ஹalleluya. ஹalleluya. இனிமே யாரும் எந்த பயப்படவே கூடாது. ಯಾವ ಕಾರ್ಯಕ್ಕೂ ನಾವು ಹೆದರಬೇಕಾಗಿಲ್ಲ. பயப்படக்கூடாது. ಕರ್ತನ ಮಕ್ಕಳು ಭಯಪಡಬೇಕಿಲ್ಲ. சொல்றாரு ಏನು ಹೇಳ್ತಾರೆ? கிறிஸ்து எனக்கு ஜீவன். ಕ್ರಿಸ್ತನ ನನ್ನ ಜೀವಿತ. சாவு எனக்கு ஆதாயம். ಸಾವು ನಮಗೆ ಆದಾಯ. ஆகிலும் ಆದ್ದರಿಂದ சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே ಶರೀರದಿಂದ ಒಪ್ಪಿಸುವುದರಿಂದ என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதினால் ನನ್ನ ಕ್ರಿಯೆಗೆ ಫಲ ಉಂಟಾಗುವುದರಿಂದ நான் தெரிந்து கொள்ள வேண்டியதை நான் இன்னதென்று அறிகிறேன். ನಾನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕಾದ್ರೆ ಏನು ஹalleluya. ஹalleluya. அது பாருங்க, தேகத்தை விட்டு பிரிந்து ದೇಹವನ್ನು ಬಿಟ್ಟು ನಾನು ಹೋಗುವಾಗ தேகத்தை விட்டு பிரிந்து ದೇಹವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗುವಾಗ கிறிஸ்துவுடனே இருக்க எனக்கு ஆசை உண்டு. ಕ್ರಿಸ್ತನ ಜೊತೆಗಿರಬೇಕು ಅಂತ ಅಭಿಲಾಷೆ. ஆமென் சொல்வோம். இங்க விட்டாலும் ಇಲ್ಲಿ ಬಿಟ್ಟರು ಸಹ அவர்கிட்ட போய் இருக்கணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ನಾನು ಅಲ್ಲಿ ಒಟ್ಟು ಇರಬೇಕು ಅಂತ ಆಸೆ அது ಇದೆ. அதிக நன்மையா இருக்கும். ಅದು ತುಂಬಾ ಸುಂದರವಾಗಿರುತ್ತದೆ. அப்படி இல்லாமல் ಹಾಗೆ ಇಲ್ಲದೆ அப்படி ಹೋದರೆ இருந்தோம் ಹಾಗಿದ್ರು நான் சரீரத்தில் தனித்திருப்பது ನಾನು ಶರೀರದಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದೇ எனக்கு அவசியம். ನಿಮಗೋಸ್ಕರ ஆமென் சொல்வோம். ஹalleluya. Hallelujah. நான் உயிரோடு தெரியுங்கக்கா. ಆ ಜೀವನವಾಗಿ ಎಂತಕ್ಕೋಸ್ಕರ உங்களுக்கு புத்தி சொல்றதுக்கு, ನಿಮಗೆ ಬುದ್ಧಿ ಹೇಳುವುದಕ್ಕೆ, உங்களுக்கு சத்தியத்தை சொல்றதுக்கு, ನಿಮಗೆ ಸತ್ಯವನ್ನು உங்களுக்கு ಹೇಳುವುದಕ್ಕೆ, ஆண்டவர்கிட்ட வழி காட்டுறதுக்கு, ನೀವು ದೇವರಲ್ಲಿ ಮಳೆ அதுக்கு அம்மா என்ன விட்டுக்கிறார் ஆண்டவரே. ಅದಕ್ಕೆ ದೇವರನ್ನು அவன் பவுல் சொல்றாரு. ಹಾಗೆ ಪೌಲ அதையே நாமும் சொல்வோம். ಅದನ್ನೇ ನಾವು ಹೇಳುತ್ತೇವೆ. ஹalleluya. Hallelujah. நாம் ஜெபம் பண்ணுவோம். ಕಣ್ಣುಗಳ ಮುಚ್ಚಿನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. அருமையான வார்த்தைகளுக்காக ಈ ಸುಂದರವಾದ ஆண்டவரை ವಾಕ್ಯ நோக்கி ஜெபம் பண்ணுங்க. ದೇವರನ್ನ ನಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ உங்களுடைய ಮಾಡೋಣ. வாய்களிலிருந்து சொல்லுங்க. ನಮ್ಮ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆಗೆದು ಹೇಳೋಣ. ஆண்டவரே, நாங்கள் இந்த பூமியிலே ನಾವು ಈ ಭೂಮಿಯಲ್ಲಿ ஆண்டவரே நான் வாழ்ந்திருக்க எனக்கு நீ கொடுத்திருக்கிற ನಾವು ಜೀವಿಸಲು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ நாட்களுக்காக நன்றி. ದಿನಗಳಿಗೋಸ್ಕರ ಸ್ತೋತ್ರ. நீங்க வாய் திறந்து ನಮ್ಮ ಬಾಯಿಗಳನ್ನು நீங்க ತೆರೆದು சொல்லுங்க. ನೀವು ಹೇಳಿರಿ, நாம் பிழைத்திருந்தாலும் ನಾನು ಬದುಕಿದ್ದರೂ கர்த்தரை கண்டு பிழைத்திருக்கிறோம். ಕರ್ತರೊಟ್ಟಿಗೆ ನಾವು ಬದುಕಿದ್ದೇವೆ. நாம் மரித்தாலும் ನಾವು ಸತ್ತರೂ கர்த்தரை கண்டு மரிக்கிறோம். ದೇವರಿಗೋಸ್ಕರ ನಾವು ಬದುಕುತ್ತೇವೆ. ஆகையால் ಆದರೆ பிழைத்தாலும் ಬದುಕಿದರೂ மரித்தாலும் ಸತ್ತರೂ நாம் கர்த்தருடையவர்களாய் இருக்கிறோம். ನಾವು ಕರ್ತನ இந்த ಮಕ್ಕಳಾಗಿರುತ್ತೇವೆ. அறிக்கை நீங்க தினந்தோறும் செய்யுங்கள். ಈ ಹರಕೆಯನ್ನು ಪ್ರತಿದಿನ கர்த்தர் ಮಾಡಬೇಕು. உங்களுக்கு பலத்தை கொடுப்பார். ದೇವರು ನಿಮಗೆ ಬಲ ಕೊಡುತ್ತಾರೆ. எங்களை அதிகமாக நேசிக்கிறீர்கள் அன்பித்தார்களே. ನಾವು ಅಧಿಕವಾಗಿ ಪ್ರೀತಿಸುವ ದೇವರೇ, சமைதிக்காண்டு ಈ ಸುಂದರ ಸಮಯಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஏதோ ஒரு ஆலயத்தில் ನಿಮ್ಮ ಆಲಯದಲ್ಲಿ இந்த வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக ನಿಮ್ಮ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಹೇಳುವುದು, தேவரே நீங்கள் கொடுத்த இந்த அவகாசத்துக்காக நன்றி. ಈ ಸುಂದರ ಅವಕಾಶಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. பாவனை பிள்ளைகள் ಅಪಾರಿ ಮತ್ತು ಮಕ್ಕಳು ஆலயத்துக்கு வந்து ನಿಮ್ಮ ಆಲಯಕ್ಕೆ இந்த ಬಂದು வார்த்தைகளை கேட்டார். ನಿಮ್ಮ ಮಾತುಗಳನ್ನು ಕೇಳಿ அவர்கள் பலப்பட்டார்கள். ಅವರು ಬಲವನ್ನು ಹೊಂದಿದ್ದಾರೆ. அப்படியாக உங்களுடைய பிள்ளைகள் ಈ ರೀತಿಯಾಗಿ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳು மேலே முழு நம்பிக்கை வைத்து ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಪೂರ್ಣ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು நீர் கொடுக்கின்ற அந்த தைரியத்திலே விசுவாசத்திலே ನೀವು ಕೊಡುವಂತ ಧೈರ್ಯ ವಿಶ್ವಾಸದಲ್ಲಿ கொடிய நாட்டிலே ಈ ಗೌರವವಾದ ಒಂದು ದಿವಸಗಳಲ್ಲಿ தைரியமா இருக்கத்தக்கதா ಧೈರ್ಯವಾಗಿ ಮಕ್ಕಳು ಇರುವಂತೆ நீர் அவர்களை ஆசீர்வதிக்கப்படியாக ನೀವು ಅವರನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಬೇಕು. அதற்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ಬಂದಂತೆ ಎಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಿ. அவருடைய பிள்ளைகள் மீது உடைய கிருபை உடைய இரக்கம் இருக்கட்டும். ಎಲ್ಲ ಮಕ್ಕಳ ಮೇಲೆ ಕೃಪೆ ಇರಲಿ. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுக்காக செய்யும். ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಕೇಳುವಂತ ಮಕ್ಕಳಿಗೆ அவர்களையும் நீர் ஆசீர்வதிக்கப்படியாக செய்யும். ಅವರುಗಳನ್ನು ನೀವು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡಬೇಕು. வார்த்தைகள் எங்கே போகிறது? ಈ ವಾಕ್ಯ ಎಲ್ಲೆಲ್ಲೋ ಹೋಗುತ್ತದೆ. எல்லாருடைய மக்கள் ಅದೆಲ್ಲ ಮಕ್ಕಳು ஏதோ உலகத்திலே தோன்றி இருக்கிற ஒரு வியாதிக்கு பயந்து கொள்கிறார்கள். ಲೋಕದಲ್ಲಿರುವಂತ ವ್ಯಾಧಿಗೆ ಭಯಪಡದೆ தேவன் மேல முழு நம்பிக்கை வைக்க ದೇವರ ಮೇಲೆ ಪೂರ್ಣ ನಂಬಿಕೆ விசுவாசம் ಇರುತ್ತದೆ. வைக்க
ವಿಶ್ವಾಸವನ್ನು ಕೇಳಿ அதே போல ಅದರಂತೆ இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். ಈ ದೇಶಕ್ಕೋಸ್ಕರ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ. கர்நாடக மாநிலத்துக்கு ஜெபிக்கிறோம். ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ. கொடிய வியாதி அதிகமாக போகக்கூடாது. ಈ ವ್ಯಾಧಿ ಅಧಿಕವಾಗಿ ಹೋಗಬಾರದು. எங்கள் இந்தியாவிலே அதிகமாகக்கூடாது. ಈ ಇಂಡಿಯಾದಲ್ಲಿ ಅಧಿಕವಾಗಬಾರದು. உலகம் முழுவதும் இருக்கிற மக்களுக்கு ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ விடுதலை கொடுப்பீராக. ಒಂದು ಬಿಡುಗಡೆ ಕೊಡಬೇಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ. கொடுக்கும்படியாக செய்யுங்கள். ನೀವು ಕೊಡಬೇಕಾಗಿ ನಾವು ಪ್ರಾರ್ಥಿಸ್ತೇವೆ. நாட்கள் நெருங்கியிருக்கிறார்கள் நன்றி. ನೀವು ಅನೇಕ ದಿನಗಳು ಬರೋದಕ್ಕಾಗಿ ಸ್ತೋತ್ರ. ஆசீர்வதிப்போம். ಆಶೀರ್ವದಿಸಿ இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ತಂದೆ. ஆமென்.